சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள் தொடர் நிகழ்வில் 105வது வகுப்பு தாள் 1 மற்றும் 2 எழுதும் அனைத்து ஆசிரியர்களுக்கு உரிய கல்வி உளவியல் பாடத்தில் வழிகாட்டுவதற்காக திரு ப. சத்யநாராயணன் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர், நாகப்பட்டினம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு மாநில அமைப்பின் சார்பாகவும் மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆளுமை அப்படிங்கிற அந்த பகுதியில நிறைவு பகுதி இது. பொருத்தப்பாடு சார்ந்த வழிமுறைகள், அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, அது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு. அது என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நடத்தையை காப்பாத்திக்கிறதுக்காக, அவனுடைய அந்த நடத்தையை வந்து இது பண்றதுக்காக ஒரு மனிதன் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை எல்லாம் நம்ம இந்த பேர்ல சொல்லுவோம். அதுல ஒண்ணுதான் இந்த பொருத்தப்பாடு அல்லது டிஃபென்ஸ், தற்காப்பு நடத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாம ஒண்ணு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து அதை மாத்துறதுக்காக செய்யக்கூடிய சில யுக்திகள், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொருத்தப்பாடு வழிமுறைகள் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னா அப்ப எனக்கு என்ன ஏற்படும்? முதல்ல ஏமாற்றம் இருக்கும். அதுல இருந்து அந்த ஏமாற்றம் என்ன ஆகும் அப்படின்னா மனப்போராட்டத்துக்கு வழிவகுக்கும் அல்லது பதட்டம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் பொழுது அதுல இருந்து என்னை காத்துக் கொள்வதற்காக நான் செய்யக்கூடிய அந்த ஏமாற்றத்தை மறைக்கிறதுக்காக நான் செய்யறது அல்லது அந்த மன அழுத்தத்தை மாற்றிக்கொள்வதற்காக நான் செய்யக்கூடியது, இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் பேரு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அல்லது டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு பேரு. ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து பொதுவாக ஒரு மனிதனுடைய மனநிலையை பேலன்ஸ் பண்றதுக்கு, சமநிலையாக பேணுவதற்கு உதவுகிறது. அதுவும் இது வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாது, ஒரு தற்காலிக தீர்வு தான். அப்போ இது வந்து அந்த உரிய நேரத்துல கண்டுபிடிக்கப்பட்டு சரி பண்ணப்படலை அப்படின்னா இது நீண்ட கால பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது அல்லது டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது நாட் எ பர்மனன்ட் சொல்யூஷன் டு எனி ப்ராப்ளம். இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன். ஸோ இப்போ இதுல இந்த ஏமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போ நான் இன்னைக்கு இதை செய்யணும்னு நினைச்சிருக்கேன், அது எனக்கு நடக்காம போயிடுச்சு அப்படின்னா அப்ப ஏமாற்றம் வரும். இது எல்லாருக்கும், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரலாம். இப்போ அடல்ட்டை பொறுத்தவரை என்னன்னா, அந்த சூழ்நிலையை உணரக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் அடல்ட்லயே கூட அதை புரிஞ்சுக்காம தவறான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க தானே. ஸோ அப்ப ஏமாற்றம் என்பது அது குழந்தையா இருந்தாலும் சரி, அடல்ட்டா இருந்தாலும் சரி, அது அவர்களை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அதே மாதிரி மனப்போராட்டம் அப்படிங்கிறது, ஏமாற்றம்னு சொல்லும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சது. நான் இது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், இது நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்கல அப்படின்னா அது ஏமாற்றமாக மாறுகிறது. ஸோ அப்ப அந்த ஏமாற்றம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், அது வந்து நமக்கு நல்லா தெரியுது. அடுத்து இந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கான்ஃபிளிக்ட். இட் இஸ் ஆஃப் 3 kinds. கான்ஃபிளிக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக 3 வகையான கான்ஃபிளிக்ட் இதுல இல்ல. நம்ம சிலபஸ் எல்லாம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதனால தப்பு இல்லை. சப்போஸ் நம்மள மீறி இது வந்துருச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் 3 types அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா, ஒண்ணு, ரெண்டு. கான்ஃபிளிக்ட்னால என்ன, மனப்போராட்டம்னா என்னன்னா இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த அந்த பிரச்சனை தான் வந்து மனப்போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப இதுவா அதுவா அப்படின்னும் போது இந்த இதுவா அதுவான்ற மனப்போராட்டத்தை தான் 3 வகைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு, இந்த 2 ஆப்ஷனுமே எனக்கு பிடிச்சதாக இருக்கும் பொழுது அப்ப நான் இதை சூஸ் பண்றதா, ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப நான் இதுல இதுக்கு போறதா அதை சூஸ் பண்றதா அப்படின்றதுக்காக நான் எனக்கு மனப்போராட்டம் ஏற்படுகிறது அப்படின்னா அது ஒரு வகையான மனப்போராட்டம். இன்னொன்னு, 2 ஆப்ஷன்ல ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னொன்னு உனக்கு பிடிக்கல, ஆனா இதை கம்பல் பண்றாங்க, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப நான் இதுக்கு போறதா, இதையா அதை எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற பிரச்சனை வர்றது ஒரு வகையான மனப்போராட்டம். ரெண்டுமே எனக்கு பிடிக்கல, ஆனா இந்த ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நான் செஞ்சே ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையான மனப்போராட்டம். இதுதான் 3 வகையான மனப்போராட்டம். இதுக்கு பேரு இருக்கு, அதை நம்ம சொல்லிடுவோம். ரெண்டுமே பிடிச்சதா இருக்கக்கூடிய 2 ஃபேவரட் ஆப்ஷன்ல இருந்து ஒண்ணு சூஸ் பண்றதுங்கிறது என்னன்னா, அதை சூஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படும் இல்லையா குழப்பம், அந்த குழப்பம் வந்து அணுகுதல் மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரோச் கான்ஃபிளிக்ட். ரெண்டுமே அப்ரோச் பண்ணக்கூடிய, எனக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய, எனக்கு பிடிச்சதா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த ரெண்டையுமே நான் வந்து இதுல எதை இப்ப செய்யறது அப்படின்ற பிரச்சனை வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஈஸியா எடுத்துப்போம். எனக்கு இப்ப கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல நான் சரி இப்ப கிரிக்கெட் விளையாடலாம் நினைக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு வந்து, வாடா இந்த ஒரு சினிமாவை சொல்றான், இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வா போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம எல்லாரும் போவோம், உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றான். இப்போ எனக்கு அந்த படமும் பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னை கூப்பிடுறாங்க.
அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் விளையாட போறதா இல்ல சினிமா பார்க்க போறதா, இது எனக்கு பிடிச்ச படம், இது எனக்கு பிடிச்ச விளையாட்டு. ஸோ இப்ப நான் இதுல எதை செய்யறது அப்படின்றதுக்கு நான் ஒரு ஒரு சின்ன மனப்போராட்டத்துக்கு ஆட்படுறேன். இப்ப நம்ம என்ன செய்வோம், ஸோ இதுல போனா என்னெல்லாம் நடக்கும், இதுல போனா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணி நான் இல்ல கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்றேன், இல்ல கிரிக்கெட் விளையாட போறதுக்கு பதிலாக நான் சினிமா போற முடியும், வாட் எவர் இட் மே பி. ஸோ இந்த ரெண்டுல ஒண்ணு சூஸ் பண்றதுக்காக என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய போராட்டத்துக்கு பேரு அப்ரோச் கான்ஃபிளிக்ட், அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம். வெரி சிம்பிள். இது ரெண்டுமே எனக்கு ஃபேவரட்டான விஷயம். ஏன்னா இதுல நான் எதை சூஸ் பண்ணாலும் இன்னொன்னு தவிர்த்ததுனால என்னுடைய மனசுல பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தாது. ஏன்னா எனக்கு ரெண்டு பிடிச்ச விஷயத்துல ஒண்ணு நான் செஞ்சிருக்கேன். ஏன்னா ஒண்ணுதான் செய்ய முடியும் இப்ப, அதனால அந்த ஒண்ணு செஞ்சிருக்கேன். அதனால இது எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்துல இருந்து ஒண்ணு நான் செய்ததுனால இது என்ன பண்ணாது அப்படின்னா பெரிய பாதிப்பை என் மனதுல ஏற்படுத்தாது. இது ஒரு வகை கான்ஃபிளிக்ட், அப்ரோச் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது வகை கான்ஃபிளிக்ட் பாத்தீங்கன்னா அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். அதான் சொன்னா ஒண்ணு பிடிச்சது இன்னொன்னு பிடிக்காதது, இந்த ரெண்டுல ஒண்ணு நான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது பொதுவா நம்ம பிடிச்சதான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னே வச்சுக்குவோம். அப்படி பிடிச்சதை சூஸ் பண்றதா இருந்தா கூட நம்முடைய பிரச்சனையில என்ன வருது அப்படின்னா இந்த ரெண்டையுமே பிடிச்சது அப்படின்றத பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்ம பிடிக்காததையும் சூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் முதல் சொன்ன அதே கான்செப்ட் தான் அப்படியே எடுத்துக்குவோம். அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஒரு தேர்வு இருக்கு, அது டெட் எக்ஸாம்னே கூட வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து நான் எனக்கு பிடிச்ச அந்த படத்துக்கு டிக்கெட்டை போட்டு வச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அட நீ எல்லாம் படிச்சு எழுதிடுவடா, வா நம்ம போய் படத்தை பார்த்துட்டு வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். இப்ப நான் வந்து டெட்டுக்கு நைட்டு நாளைக்கு பரீட்சைக்கு போகணும், இன்னைக்கு நான் அதை ப்ரிப்பேர் பண்றதா இல்ல சினிமாக்கு போறதா, சினிமா போனா கண்டிப்பா உதப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு வேற வழி இல்லாம நான் இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. சோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு பிடித்த இன்னொன்னு பிடிக்காத, வேற வழி இல்லாம செய்யக்கூடிய பிடிக்காதன்னு சொல்றேன். சோ இப்போ அந்த அந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட் பேரு ஒன்னு அப்ரோச், இன்னொன்னு அவாய்டன்ஸ். அதனால இது அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப திரைப்படத்துக்கு போறது அப்படிங்கிறது எனக்கு அப்ரோச் கான்ஃபிளிக்டா இருக்கு. அப்ரோச்னா இதுக்கு படிச்சையாக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது அவாய்டன்ஸா இருக்கு. சோ இப்ப நான் இதை தவிர்க்கணும், இதை அணுகணும் அப்படின்னா முடியல, அப்ப ஏதோ ஒண்ணு கண்டிப்பா செய்ய வேண்டியிருக்குல்ல, அந்த கான்ஃபிளிக்டுக்கு பேரு அப்ரோச் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு அணுகுதல், இன்னொன்னு விலகுதலாக இருக்கக்கூடியது. மூணாவது வகை கான்ஃபிளிக்ட் வந்து ரெண்டுமே விலகுதல். ஒன்னாவது ரெண்டுமே அணுகுதல் சொன்னோம், மூணாவது ரெண்டுமே விலகுதல். அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட் ரெண்டுமே எனக்கு பிடிக்காத விஷயம். சோ இந்த ரெண்டுல ஒண்ணு நான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ரெண்டுமே எனக்கு பிடிக்காதான், எதை செஞ்சாங்க அப்படின்ற மனநிலை வந்துருது இல்லையா. சோ இதுதான் இந்த அவாய்டன்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட். ரெண்டு பிடிக்காத விஷயங்கள்ல ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுக்கிறது. இப்ப இந்த ஒண்ணு மூணு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே பிடிச்சது, சோ அதுல ஒன்ன செய்யறேன் இன்னொன்னு விடுறதுனால பெரிய அளவுல மன பாதிப்பு ஏற்படுத்தாது. மூணு எப்படின்னா ரெண்டுமே பிடிக்காது, வேற வழியில இதுல ஏதோ ஒண்ணு செஞ்சு செய்யறேன், அப்ப நான் சரி வேற வழியில நம்ம செஞ்சு தொலைவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டு நான் அதை செய்யறேன். அதனால இதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா இந்த நடுவுல இருக்கு இல்லையா, ஒன்னு அப்ரோச் இன்னொன்னு அவாய்டன்ஸ், இதுதான் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப நானும் என்னோட ஃப்ரெண்டும் நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு தேர்வு எழுதுறதுக்கு பதிலாக இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு அவர் கூப்பிடுறாரு, நான் போகலன்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேருமே தான் தேர்வு எழுத போறோம். ஏன்னா இப்போ கடைசி என்ன முடிவு எடுத்துட்டேன், அவரோட நான் சினிமாவுக்கு போலப்பா, நாளைக்கு பரிசை நம்ம வந்து இன்னைக்கு போய் சினிமாக்கு எல்லாம் போனோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் சினிமாவுக்கு போல. அவர் என்ன பண்ணிட்டாரு, பரிசையெல்லாம் கிடைக்க போ நம்ம சினிமாவுக்கு போயிட்டு போயிட்டாரு. ரெண்டு பேரோட கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க உட்காந்துட்டு இந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நாளைக்கு பரிசைக்கு போகணுமே நினைக்கும் பொழுது ஐயோ அந்த படம் போட்டிருப்பானே, இவன் ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானே, நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி கூட இருந்திருக்குமே, படத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு நான் இங்க ரிவிஷன் பண்றதுக்கு பதிலா அதையே நினைச்சிட்டு இருப்பேன். அங்க போனா பாருங்க என் ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணுவானா, நாளைக்கு பரிசை வச்சுட்டு நம்ம படி இப்படி பைத்தியக்காரத்தனமா சினிமாவுக்கு வந்துட்டோமே, அவன் பாரு நல்லா படிக்கிறான், அவன் மார்க் எடுத்துருவானே, அவன் பாஸ் பண்ணிடுவானே, நம்ம நாளைக்கு மார்க் எடுக்கலைன்னா வருத்தமா போயிடுமே, நம்ம ஏன்டா சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். சோ இப்ப இந்த மனப்போராட்டத்துக்கு பேர் தான் அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். இந்த மற்ற மூணு வகை கான்ஃபிளிக்ட்லயே ரொம்ப டேஞ்சரஸான கான்ஃபிளிக்ட் இதுதான். ஏன்னா ஒன்னு அப்ரோச்சா இருக்கு, இன்னொன்னு அவாய்டன்ஸா இருக்கு. நம்ம அப்ரோச் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவாய்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது நம்மள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சோ இது மனப்போராட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம். அடுத்தது பதட்டம். நமக்கு தெரியும் ஆங்ஸைட்டி, அந்த எப்படி ஏற்படுது பதட்டம் அப்படிங்கிறது, நம்ம திடீர்னு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிற பதட்டம் நம்மகிட்ட ஏற்படுத்தும். சோ இப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் போது, ஃப்ரஸ்ட்ரேஷன் அல்லது கான்ஃபிளிக்ட் அல்லது ஆங்ஸைட்டி வரும்பொழுது இதுல இருந்து நம்ம காத்துக் கொள்வதற்காக நம்முடைய ஆழ்மனம் அப்படின்னு நம்ம ஒண்ணு பத்தி படிச்சோம் இல்லையா, பர்சனாலிட்டியில ஆழ்மனம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஆழ்மனம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள், அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது என்ன, இட் அப்படின்னு நம்ம படிச்சோம். அந்த மனம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஆழ்மனத்தினுடைய செயல்பாடுகள் தான் இந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய
தற்காப்பு நடத்தைகள் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், தற்காப்பு நடத்தைகள் அல்லது பொருத்தப்பாட்டு நடத்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இட்டு. இது இந்த 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 செயல்பாடுகளை செய்யறவர் இட்டு. ஏற்கனவே நம்ம இந்த இட்டை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். இந்த இட்டு தான் நனவு இழி நிலையில, அதாவது நினைவா இருக்கக்கூடிய நினைவுல இல்லாம நினைவு இல்லாம இருக்கக்கூடிய அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் இது செயல்படும். இதுக்கு வந்து சரி தவறெல்லாம் தெரியாது, உள்ளுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருக்கோம் ஆசைகளை எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இட்டை பத்தி. சோ அந்த இட்டு தான் இந்த தற்காப்பு நடத்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. இட்டு மூலமா தான் இது நடக்குது. சோ இப்ப இந்த இட்டு மூலமா நடக்கக்கூடிய, இட்டுங்கிற ஆழ்நிலை மனத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த செயல்பாடு என்ன செய்யுது அப்படின்னா, ஒருத்தனுடைய மன சமநிலையை தற்காலிகமாக பேணுறதுக்கு உதவுது. டெம்பரரி சொல்யூஷன் டு த மைண்ட், அவ்வளவுதான். இது ஒரு தற்காலிகமா மைண்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குது, அவ்வளவுதான். சோ இப்ப இதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு. நம்ம இந்த பொருத்தப்பாட்டு வழிமுறைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ இந்த பொருத்தப்பாட்டு வழிமுறைகள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமானது, அதாவது நேர்மறையானது. நம்ம பரவாயில்ல, இதனால வந்து தப்பு இல்லை, நம்ம இந்த இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அல்லது டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருந்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகள்லாம் எதுல சொல்லுவோம் அப்படின்னா நேர்மறையான அல்லது ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆப்போசிட். அப்ப இதுக்கு நேர் ஆப்போசிட் தான். அது என்ன? எதிர்மறையான, பின்பற்றக்கூடாத வழிமுறைகள். அதுதான் இன்னொரு வகையா இருக்கும். சரியா? சோ இப்போ இந்த நேர்மறையான வழிமுறைகள் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அல்லது டைரக்ட் அல்லது அடாப்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, இந்த பிரச்சனைகள்ல எதிர்கொண்டு அதுக்கு எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, சரியான இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல். இது வந்து ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல வருது. ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இன்க்ரீஸ்டு எஃபோர்ட் அல்லது அடிஷனல் எஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூடுதல் முயற்சி தேவைப்படுற இடங்கள்ல அந்த இப்போ ஒரு ஒரு இதுல நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னா அந்த தோல்வியை வந்து கண்டு பயந்து வேற தவறான முடிவுகளுக்கு எல்லாம் போகாம அதை பத்தி கவலைப்படாம இன்னும் தீவிரமாக உழைப்பு அதிகரிக்கிறது, எங்க தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதன் அடிப்படையில முயற்சி தீவிரமாக்கி சரியான முயற்சிகளை எல்லாம் எடுத்து அதன் மூலமாக அடுத்த முறை வெற்றியை பெறுவதற்காக உழைப்பது அப்படிங்கிறது டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல ஒரு நேர்மறையான அணுகுமுறை அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை, அடாப்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது ஒரு வகை. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்று வழிமுறைகளை பின்பற்றுவது. இப்போ வந்து நான் இந்த இலக்கை அடைவதற்காக செஞ்ச முயற்சிகள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கான வேற என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு, அதுக்காக நம்ம வேற வழிமுறைகள் நீங்க சொல்றதுல குறுக்கு வழியெல்லாம் நம்ம சொல்லல. நம்ம இப்ப செஞ்சது, நம்ம இப்ப ஏற்கனவே என்ன பண்ண, நான் சொந்தமா நானா புக் வச்சு படிச்சுட்டு இருந்தேன் இந்த தேர்வுல தேர்ச்சி பெறதுக்காக. அப்ப நான் எடுத்த முயற்சிகள்ல என்னால வெற்றி பெற முடியல அப்படின்னா அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சரி எப்ப எங்க நம்ம தப்பு பண்ணோம், நம்மளா படிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் புரியல, அப்ப நம்ம இதை தெரிஞ்ச யார்ட்டையாவது கேட்டுக்குவோம், அல்லது ஒரு வகுப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அட்டன் பண்ணுவோம், அல்லது அதிகமா தேர்வுகள் எழுதி பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தான் மாற்று வழிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் அல்லது ஆல்டர்னேட்டிவ் பாத்ஸ் எது வேணா இருக்கலாம். மாற்று வழிமுறைகளை வைத்து அந்த இலக்கை திரும்ப அடைவதற்கான முயற்சிகளை செய்யறது ஒரு விஷயம். அடுத்தது இது இது வந்து இன்னொரு விஷயம் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கை மாற்றிக்கொள்வது, அதாவது சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் கோல்ஸ். இந்த இலக்கை அடைவதற்காக நம்ம தீவிரமா முயற்சி பண்றோம், அது நம்மளால தொடர்ந்து அதை செய்ய முடியல அப்படின்னா அதை விட கொஞ்சம் கடினத்தன்மை குறைவா இருக்கக்கூடிய இன்னொரு இலக்கை எடுத்துக்கொண்டு அதுல சாதிப்பது. ஸோ இப்ப நம்ம சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எங்க இருந்தாலும் எந்த பணியில இருந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ நம்ம இந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படின்னா அந்த தேர்வுகள் எல்லாம் எழுதுறோம், ஒருவேளை அதுல நமக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த படிப்பை படிச்சு இந்த துறையில சாதிப்போம் அப்படின்ற அந்த இலக்கை எடுத்துக்கொள்வது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கிறது, அனாலிசிஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். என்ன அப்படின்னா ஸோ எதனால எல்லாம் அந்த தடை ஏற்பட்டது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்றது. இந்த தடை அல்லது இந்த தோல்வி எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து ஸோ அந்த தோல்விக்கான காரணங்களை எல்லாம் நீக்குவதற்கான வழிமுறைகளை எல்லாம் யோசிக்கிறது. இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச். ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃபெயிலியர் வில் ஹேப்பன், அதுல எந்த தப்பும் இல்லை, நடக்கும் தான். ஸோ அப்படி நடந்ததுக்கு பிறகு நம்ம ஹவு வி ரியாக்ட் டு தட் ஃபெயிலியர், அதுதான் மேட்டர். ஃபெயிலியர் இஸ் நாட் த மேட்டர், பட் ஹவு வி ரியாக்ட் இஸ் த மேட்டர். அதுதான் முக்கியம். ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆஃப்டர் தட் ஃபெயிலியர் ஹவு வி ரியாக்ட், நாம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுலதான் இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கான நேர்மறையான முயற்சிகள் எல்லாமே வந்து அடாப்டிவ் அப்ரோச் அல்லது அடாப்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் அப்படின்னு அதை தான் சொல்லுவோம். அதுதான் வந்து அடாப்டிவ் அப்ரோச் அப்படின்றது. இது ஒரு வகை. இன்னொரு வகை இதுதான் பிரச்சனைக்குரியது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுகமான தற்காப்பு வழிமுறை, டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம்.
ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனையினால ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக நம்ம முன்னாடியே சொன்ன இந்த ஆழ்மனம், அன்கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த பண்ணக்கூடிய வேலைகள் தான் நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள். என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு வந்து டே ட்ரீமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பகல் கனவு காணல் அப்படின்னு நம்ம சொல்றோம், அல்லது ஃபேண்டசி, பகல் கனவு காண்றது. அதாவது இப்ப என்னால இந்த நிஜ வாழ்க்கையில சாதிக்க முடியாத விஷயங்களை கற்பனையான உலகத்துல கண்ண மூடிட்டு நான் வந்து சாதிச்சது மாதிரி, நான் அப்படியே இப்ப வந்து எல்லாம் முடிச்சுட்டேன், தேர்வுகள்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ உடனே ப்ரமோஷன் வாங்கிட்டேன், நான் இப்போ ஒரு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிட்டேன், இப்படி நான் கனவு கண்டுட்டு இருக்கேன், ஆனா என்ன நான் படிக்கவே இல்லை டெட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டே ட்ரீமிங். ஆக்சுவலா இதுக்கான முயற்சிகளை நான் என்ன பண்ணணும், அதை முறையா எடுத்து செஞ்சிருக்கணும். பட் அதுக்கு பதிலா இதை மறைப்பதற்காக நான் செய்யக்கூடாது. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழந்தைகள்கிட்ட இது ரொம்ப அதிகமா நடக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பள்ளியில ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு 5வது படிக்கிற குழந்தைக்கு ஒரு நாளைக்கு இந்த பாடத்தை படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை செய்யலைன்னா அந்த குழந்தைக்கு எனக்கு காலையில எழுந்திரிச்சோன்னையும் எனக்கு ஜுரம் அடிக்குது, தலையை வலிக்குது, காலை வலிக்குது, வயிற்று வலிக்குது. ரொம்ப யூனிவர்சலான விஷயம் வயிற்று வலி. மற்றதெல்லாம் ஜுரம்லாம் நீங்க தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க, வயிற்று வலி மட்டும் தான் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லும். இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி தப்பிக்கிறதுக்கு நினைக்குது இல்லையா, அது ஆக்சுவலா என்னன்னா பிரச்சனை அங்க இருக்கு. என்ன, இன்னைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வரல, அல்லது இந்த ஹோம்ஒர்க்கு செஞ்சுட்டு போகல. ஸோ அதற்கு பதிலாக மாற்று வழியா என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த காரணத்தை சொன்னா பெற்றோர் ஏத்துக்குவாங்களோ அந்த காரணங்களை சொல்லறதுக்கு அந்த குழந்தை தயாராகுது. அதுதான் இப்ப அந்த குழந்தை சொல்லக்கூடிய வயிற்று வலி, தலைவலி, ஜுரம், இந்த மாதிரியான ஏதோ ஒரு உடல் கோளாறுகளை சொல்லி தப்பிக்கிறது. ஸோ இது ஒரு வகையான, இதுக்கு பேரு இது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை பண்ற தப்ப அந்த ஸ்கூலுக்கு போனா பிரச்சனை வரும்ன்றதுக்கு இந்த மாதிரி ஜுரம், உடம்பு சரியில்லைன்னு சொல்றது போல இன்னொரு குழந்தை என்ன பண்ணும்னா, அங்க போனா அந்த டீச்சர் என்ன அடிக்கிறாங்க, அதனால நான் போக மாட்டேன், அல்லது அந்த கிளாஸ்ல இருக்கிற யாரோ ஒரு பையனையும் பொண்ணையும் சொல்லி அந்த குழந்தை என்ன அடிக்குது அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னா சொல்றது. இது தன்னோட ஆஹ் தப்ப வந்து, தோல்வியை வந்து இன்னொருத்தர் மேல சாட்டுறது காரணம் கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்வு எழுதிட்டு வந்திருக்கிற ஒரு மாணவன்கிட்ட போய் நம்ம எப்படிப்பா எழுதியிருக்கேன் அப்படின்னா, அவன் நல்லா படிச்சுட்டு போயிருந்தா நல்லா எழுதியிருப்பான். சப்போஸ் அவன் நல்லா படிச்சுட்டு போல, கொஞ்சம் கடினமான வினாத்தாள்கள்லாம் இருந்தது அப்படின்னு உடனே என்ன சொல்லுவான், அவன் படிக்காத பகுதியா வந்ததுன்னா வெளியில வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்ப இந்த மாதிரியான இது வந்து தன்னுடைய இயலாமையை அல்லது தன்னுடைய ஒழுங்கான முயற்சியின்மை அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல காரணம் கற்பிக்கக்கூடியது அப்படிங்கிற ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு யுக்தி. இதுவும் ஒரு எதிர்மறையான தற்காப்பு வழிமுறை தான். அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க இருக்கிற விஷயத்த இன்னொருத்தர் மேல சாட்டி விடுறது. இது வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல நடக்கும். ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரம் வந்து வீட்டுல வந்து கண்ணப்பட்ட வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்பௌஸ்டையோ அல்லது குழந்தைகள்கிட்டயோ காட்டுது. அதே மாதிரி வீட்டுல உள்ள பிரச்சனையை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் காட்டுறது. இது எல்லாமே தப்பு இல்லையா? ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க இருக்கிற பிரச்சனையை இன்னொரு இடத்துக்கு இடம் மாட்டோம். இங்க நம்மளால அதை கேட்க முடியல அப்படின்னா அப்போ அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்னொரு இடத்துல எங்க நமக்கு நம்ம விட பலம் குறைந்தவர்கள், நம்மளால காட்ட முடிஞ்சவங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம அதை திருப்புறது. அந்த அந்த மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து அலுவலகத்துல உள்ள பிரச்சனையை வீட்டுல காட்டுறது, அல்லது வீட்டுல உள்ள பிரச்சனையை வந்து பள்ளியில காட்டுறது, இது எல்லாமே அந்த விஷயத்துல வரும். ஸோ இதுவும் ஒரு தவறான டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல தான் வரக்கூடியது. அடுத்தது ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தை பருவத்துல செய்யக்கூடிய அதாவது மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்காக குழந்தை பருவத்துல செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வந்து பெரியவங்களானதுக்கு பிறகும் அந்த நடத்தைக்கு திரும்புறதை தான் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரும்புவது அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம வந்து அடல்ட், நம்ம வந்து யாருக்கு முன்னாடியும் அழக்கூடாது அல்லது இந்த குழந்தைத்தனமா நடந்துக்கூடாது அப்படின்லாம் நம்ம ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பொழுது, இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத பொழுது நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைத்தனத்துக்கு மாதிரி அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், பின்னோக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது ரெப்ரெஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒடுக்கிறது. என்னன்னா, இந்த நினைவுகளை எல்லாம் வந்து ஆழ் மனதுக்குள்ளார வச்சு மூடி மறைக்க முயற்சி பண்ணது. அந்த இட்டுக்குள்ளார, அந்த ஆழ்நிலை மனத்துக்குள்ளார போட்டு தோண்டி புதைக்கிறது. அதெல்லாம் என்னோட போகட்டும், யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு அந்த தோல்விகளை அல்லது அந்த வேதனைகளை, அந்த நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத நினைவுகள் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் வந்து ஆழ் மனதுக்குள்ளார போட்டு மறைக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய
ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு பேர் ரெப்ரஷன் அல்லது ஒடுக்குதல். அது வந்து ஒடுக்கி வச்சிடறோம் அப்படிங்கிறதுனால. அடுத்தது பாத்தீங்கன்னா டினையல் அப்படிங்கிற மறுத்தல் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஏற்க இயலாத அல்லது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அல்லது நம்ப முடியாத ஒரு விஷயம், அல்லது ஒரு கசப்பான விஷயம், அதாவது நம்ம எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறாக நடந்துகிட்ட ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா அதை ஏற்க மறுப்பது. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. நம்ம இன்னார் ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றத ஏற்கும்பொழுது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப இந்த ஜெயிச்சவரை நம்மளால மனமறிந்து பாராட்டுவதற்கோ அல்லது ஒத்துக்கிறதுக்கோ நமக்கு மனசு வராது. இது சாதாரண தேர்வுலையா இருக்கட்டும், போட்டிகள்லையா இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய விஷயங்கள்ல இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது அது வந்து டினையல் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு நடத்தை. இதுவும் வந்து ஒரு தவறான தற்காப்பு நடத்தை தான். அடுத்தது பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான ஈடு செய்தல் அல்லது காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான தற்காப்பு நடத்தை. இது கூட நம்ம வந்து தவறானன்னு சொல்ல முடியாது, ஏற்கக்கூடிய ஒரு நடத்தை தான் அது. ஏன்னா ஒரு துறையில இருக்கக்கூடிய பலவீனத்தை மறைப்பதற்காக இன்னொரு துறையில் சிறந்து விளங்குவது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அந்த துறையை பொறுத்து, அவருக்கு அந்த துறை தேவையா இல்லையான்றதை பொறுத்து தான் இது வந்து டிஃபென்ஸ்ல வருமா, சாரி பாசிட்டிவான டிஃபென்ஸ் மெக்கானிசமா அல்லது நெகட்டிவான டிஃபென்ஸ் மெக்கானிசமா அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ படிப்புல சிறப்பாக செயல்பட முடியாத ஒரு பையன் அந்த படிப்புல அவன் படிக்கலன்னு அந்த ஆசிரியர் திட்டிகிட்டே இருக்காருன்னா அதுக்கு பதிலாக அந்த மாணவன் விளையாட்டு துறையில பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் செய்யறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஊரே உலகமே பாராட்டுறதுமா நடந்துக்கும் பொழுது அப்ப அந்த படிப்புல அவன் ஒழுங்கா படிக்கலன்னு திட்டின ஆசிரியரும் சேர்ந்து பாராட்டுற ஒரு நிலை ஏற்படுத்தும் இல்லை. ஸோ இது வந்து காம்பன்சேஷன். இந்த துறையில இருக்கக்கூடிய என்னுடைய அந்த வீக்னஸை நான் வந்து இன்னொரு எந்த துறையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த துறையில செய்து சாதிப்பது அப்படிங்கிறது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். அடுத்தது சப்ளைமிங் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமேஷன் அப்படிங்கக்கூடிய சமூகத்துல ஏற்க கூடாத உணர்வுகள்லாம் இருக்குல்ல, சமூகத்தால ஒற்றுக்கொள்ளக்கூடியாத அந்த இது என்னன்னா வன்முறையில் ஈடுபடுறது அல்லது கோபம், கண்ணில் படுறவங்க எல்லாம் போட்டு அடிச்சு சாத்துறது, இந்த மாதிரி வந்து கசப்பான அந்த சாரி கோபமா அல்லது வன்முறையில் ஈடுபடக்கூடிய அந்த நடத்தையை பாசிட்டிவா மாற்றக்கூடியது. இப்ப இந்த கோபத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து குத்துச்சண்டை வீரரா மாற்றுவது அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அவர் கோபமா இருந்து சாதாரணமா மனுஷனை போட்டு அடிச்சாருன்னா எல்லாரும் தவறுன்னு சொல்லுவாங்க. அதே நபர் குத்துச்சண்டை வீரரா மாறி அப்ப குத்துச்சண்டையில போய் எதிராளியை போட்டு அடிச்சாரு அப்படின்னா அப்ப பாராட்டுவாங்க இல்லையா? சோ இப்ப இது வந்து இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இந்த சாரி சார் இந்த நடத்தை மாற்றம் அப்படிங்கிறது பதப்படுத்துதல் அல்லது உயர்வு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து சமூகத்தால ஏற்கப்படாத இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஏற்கக்கூடிய விதத்துல மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு சரி, இப்போ ஐடென்டிபிகேஷன், தன்னை ஒத்தவராக மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு என்ன அப்படின்னா தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் குறைக்கிறதுக்காக தன்னை ஒரு உயர்வான நிறுவனத்தோட ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பொதுவான திரைப்படங்கள்ல இருந்து எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். இந்த அம்பாசமுத்திரம் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் தெரியுமா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த நிகழ்வுக்கு சரியான ஒரு ஏதோ நம்ம வந்து அந்த ஒரு நிறுவனம் தான் உலகத்திலே உயர்வான நிறுவனம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. என்னுடைய அளவுல நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையில சிறப்பாக செயல்படுவதற்கு நான் அதை போல ஒரு உயர்ந்த நிறுவனமாக மாற்றுவேன், என்னுடைய நிறுவனம் அப்படி இருக்கும், நான் அப்படி ஆவேன் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதுவும் ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான், தன்னை ஒத்தவராக மாற்றிக்கொள்ளுதல். அந்த நிகழ்வை நம்ம வந்து நமக்கு ஏற்ற வகையில மாற்றி அமைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தற்காப்பு நடத்தைகள் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்ப இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பொறுத்தவரை கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்ப நம்ம படிச்சது மாதிரி டைரக்டா கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அடாப்டிங் ஆல்டர்னேட்டிவ், இப்ப வந்து என்னன்னா சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா? அப்படி இருக்காது. அதுக்கு பதிலாக எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, தீவிரமாக கோபம் கொண்ட நபர் குத்துச்சண்டை வீரராக மாறுவது எந்த வகையான தற்காப்பு நடத்தை அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ அப்ப நம்ம இங்க வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கான விடையை அங்க கரெக்டா தெரியும். சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சப்ளிமேஷன் அல்லது உயர்வு நிகழ்ச்சி, பதப்படுத்துதல். இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல பெரும்பாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பெருசா எடுத்துக்க வேணாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி டெக்னிக்கல் டேமுக்கெல்லாம் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்ப இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுடைய நிறைவு பகுதி இதுதான். இப்ப நம்ம சொன்ன இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பகல் கனவு காணுதல் அப்படின்னா என்ன அப்படின்றத இது கேட்கலாம். நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் வந்து என்ன சொல்லணும், ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவரால் முடியல. பட் அவர் கற்பனையாக தன்னை ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரராக நினைத்துக் கொள்கிறார். இது எந்த வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டா அது ஃபேண்டசி அல்லது டே ட்ரீமிங் அப்படின்னு அந்த அங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சுட்டு நம்ம கேட்கலாம். இல்லை இப்படி கேட்கலாம்,
கீழ்கண்டவற்றுள்ள டே ட்ரீமிங் அல்லது ஃபேண்டசி அப்படிங்கிற தற்காப்பு நடத்தையை சேர்ந்தது எது அப்படின்னு கேட்டு அதுக்கு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து தன்னோட தோல்விக்கு கேள்வித்தாள் கடினம்னு கூறுவது, அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை வீட்டில் உள்ள குழந்தைகள்கிட்டையும் மனைவிட்டையும் காட்டுவது, நிஜ வாழ்க்கையில சாதிக்க முடியாததை கற்பனையாக சாதித்ததாக நினைப்பது, இப்பெல்லாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதுல ஃபேண்டசி அல்லது டே ட்ரீமிங் எது அப்படின்றது நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற இந்த பகுதியை பொறுத்த வரையிலும் வினாக்கள் இந்த மாதிரி வடிவமைப்புல இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எதெல்லாம் வந்து இதுக்குள்ளார வருதுன்றதை பார்க்கணும். இது நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா பார்த்தாலே நமக்கு புரியும். எப்படி புரியும் அப்படின்னு சொல்லனா, ஸோ அப்போ அந்த எடுத்துக்காட்டுகளை பார்த்தாலும் சரி அல்லது அந்த பொருள்களை பார்த்தாலும் சரி, இது என்ன மாதிரியான டைப் ஆஃப் மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கிறது ஆளுமை அப்படிங்கிற அந்த பாடத்தினுடைய பகுதி. இப்போ இந்த ஆளுமை அப்படிங்கிற பாடத்தில் இன்னும் ஒரு பகுதி இருக்கு. நான் முன்னாடியே சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆளுமை அப்படிங்கிறதுல ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகளை பத்தி நம்ம ஏற்கனவே முதல் வகுப்புல டிஸ்கஸ் பண்ணோம். அதுல ஒரு பகுதி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள், அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம். ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள்ல பிசியாலஜிக்கல், அதாவது உடலியல் சார்ந்த பிசிக் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுல உடல் சார்ந்த பண்புகள் எல்லாம் அதுல இருக்கு. அடுத்தது இந்த நாளமில்லா சுரப்பிகள்லாம் சுரக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அப்படிங்கிற கெமிக்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு. அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது எதுல வரும் அப்படின்னா, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள்ல உயிரியல் சார்ந்த காரணிகள், பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறதுல இதெல்லாம் வருது. ஸோ இப்போ இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறதுல நம்ம உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள், அப்புறம் நரம்பு மண்டலம் அப்படிங்கிற 3 பிசிக், கெமிக் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிறதுல இருக்கிற பகுதி இன்னும் கூடுதலா இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா அதுல அதிகமான வினாக்கள் கேட்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால அந்த பகுதியை நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இதை திரும்ப ரீகால் பண்றோம் கொஞ்சம் கூடுதல் தகவல்களோட. இப்ப இந்த ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல பயாலஜிக்கல் ரீசன் அப்படிங்கக்கூடிய உயிரியல் காரணிகள், பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறதுல 3 இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒன்றுதான் இந்த நரம்பு மண்டலம். 3ஆவதா இருக்கக்கூடியது நரம்பு மண்டலம் அப்படிங்கிற நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் அதுல கலந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைய நரம்பு மண்டலம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அடுத்தது வெளி நரம்பு மண்டலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதுல எது இருக்கு அப்படின்னா, மூளையும் தண்டுவடமும் இருக்கு. மூளையும் தண்டுவடம், இந்த தண்டுவடம் கூட மூளையினுடைய செயல்பாடுகளை செய்யும்ன்றதை நம்ம அறிவியல படிச்சிருக்கோம். இந்த அணிச்சு செயல் அப்படின்னு நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லையா. திடீர்னு வந்து நம்ம மூளை வேற ஏதோ ஒரு செயல்பாடுல இருக்கும் பொழுது அப்போ அந்த மற்ற புலனுணர்வு நரம்புகள் வந்து மூளைக்கு போய் கட்டளையை பெற்றுக்கொண்டு வந்து செயல்படுவதற்கு பதிலா மூளை வேற ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது அந்த மூளையினுடைய பணியை தண்டுவடமே செய்கிறது அப்படின்ற, அதுக்கு பேர் தான் அணிச்சு செயல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அல்லது ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது வேகமா காத்தடிச்சா நம்ம டக்குன்னு கண்ணை மூடிக்கிறோம், கண்ணில் வந்து மண்ணு படாம இருக்கிறதுக்கு. ஸோ இது அணிச்ச செயலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை செய்யக்கூடியது அந்த தண்டுவடம். அப்போ தண்டுவடமும் நரம்பு மண்டலத்தோடு இணைந்து இயங்குகிறது. மூளையும் தண்டுவடமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் மைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வெளியில அந்த மூளைக்கும் தண்டுவடத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய நரம்பு திசுக்களை எல்லாம் கொண்ட அந்த பகுதிக்கு பேர் வெளி நரம்பு மண்டலம், அவுட்டர் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப இந்த 2 பிரிவுகளுமே நம்முடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இப்ப இந்த குழந்தைகளுடைய ஆளுமை திறன் வளர்ச்சியில இந்த 2 நரம்பு மண்டலமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்ப இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதுடைய அடிப்படையான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூரான் அப்படிங்கிற அந்த நரம்பு செல், நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம், நியூரான் அப்படின்றது. ஸோ இந்த நியூரான்ங்கிறது என்ன அப்படின்னா, வெளி உலகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த புற தூண்டல்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து அந்த செயல்படுவதற்கான கட்டளையை பெற்றுக்கொண்டு வந்து அதை உடலினுடைய பாகங்களுக்கு அனுப்புவது அப்படிங்கிறது அந்த மைய நரம்பு மண்டலத்தோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திடீர்னு எனக்கு கண்ணுகிட்ட அரிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பூச்சியோ இருக்கிற மாதிரி இருக்கு, அரிக்குது அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட கை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கண்ணுல போய் எங்க அரிக்குதோ அந்த இடத்துல போய் அங்க என்ன இருக்கு, ஏதாவது இரும்பது இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு கை போகுது இல்லையா. ஸோ இந்த செயல்பாடு இயல்பா நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த செயல்பாடுக்குள்ளார இந்த மைக்ரோ வினாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினாடிகள்ல இந்த அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது, கண்ணுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல இந்த நியூரான் என்ன பண்ணுது அப்படின்னா, மைய நரம்பு மண்டலத்துல, அதாவது மூளையும் தண்டுவடமும் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தகவல் எடுத்துட்டு போகுது. உடனே அதுக்கு அங்க இருந்து என்ன ரிப்ளை வருது அப்படின்னா, உடனே அந்த கை இருக்குல்ல, கை நீ போய் அது என்னன்னு பாரு, அங்க போய் தேய்ச்சி பாரு, தொடச்சு பாரு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த கை உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த திரும்பவும் நியூரான் என்ன பண்ணுதுன்னா இந்த கை பகுதிக்கு அந்த கட்டளை எடுத்துட்டு வருது.
ஸோ இப்போ அந்த கட்டளையின் அடிப்படையில கை போய் அந்த எங்க எறும்பு கடிச்சது மாதிரி இருக்கு அல்லது எங்க அரிக்குது அப்படின்னு பார்த்து அந்த கண்ணு கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகுதியை தொடச்சி தேய்ச்சி பார்த்து என்னன்னு பண்ணுது. ஸோ இப்போ கண்ணுகிட்ட இருக்கிறத என்னால பார்க்க முடியல, ஆனாலும் அரிச்சுக்கிட்டே இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு கை சொன்ன உடனே அடுத்தது என்ன நடக்கும்னா, உன்னால அதை நேரடியாக பார்க்க முடியலன்னா அப்ப என்ன பண்றோம், ஒரு கண்ணாடி எடுத்து அந்த கண்ணாடியில வச்சு முகத்தை பாரு, அங்க ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்ற அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த வேலைகளை எல்லாம் செய்வதுதான் நியூரான். நியூரான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையை இங்க இருந்து எடுத்துட்டு மைய நரம்பு மண்டலத்துக்கு போகுது, அங்கிருந்து என்ன கட்டளையோ அதை எடுத்துட்டு வந்து அந்த பகுதிக்கு செலுத்துவது. ஸோ இந்த பணியை செய்து கொண்டுவதற்கு பேர் தான் நியூரான். நியூரான் தான் அந்த வேலையை செய்யுது. ஸோ இந்த நியூரான் அப்படிங்கிறது 1 மில்லிமீட்டருக்கு குறைவான அளவு, அந்த அளவுலையும் இருக்கு, பல அடி நீளத்துக்கு கூட இருக்கு. ஸோ இப்போ ஒரு நியூரான் பாத்தீங்கன்னா முதுகு தண்டு வடத்துல இருந்து குதிகால் வரல இணைக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த குதிகால் அடிபட்டுச்சு அப்படின்னா அது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தணும் கூட சொல்லுவாங்க இல்லையா. இப்ப அடுத்தது நியூரான்றது இது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சான். இப்போ இந்த இந்த நியூரானோட இது வந்து மூளையில 1 மில்லிமீட்டரை விட குறைவான அளவுல இருக்கும்னு சொன்னோம். அதே சமயத்துல இது வந்து மற்ற உடல் பகுதிகளில் பாத்தீங்கன்னா நீளமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த நியூரானை வந்து நம்ம 3 வகையாக சொல்றோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயல்பாட்டின் அடிப்படையில் இந்த நியூரானை 3 வகைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒண்ணு வந்து சென்சரி நியூரான் அப்படின்ற புலனுணர்ச்சி நியூரான் அப்படிங்கிறது. இன்னொன்னு மோட்டார் நியூரான், இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நியூரான். இன்னொன்னு இணைப்பு நியூரான், இன்டர்ஆக்ஷன் அப்படிங்கிற நியூரான். இது வந்து இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய நியூரான். அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் புலனுணர்ச்சி நியூரான் அப்படின்னா சென்சரி நியூரான் அப்படிங்கிறது நம்முடைய இந்த 5 புலன்களை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. புலன்காட்சி அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் அப்படிங்கிற அந்த பாடத்திலேயே நம்ம படிச்சிட்டோம். இந்த 5 புலன் உறுப்புகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி போன்ற இந்த நம்மளுடைய புலன் உறுப்புகள்ல இருந்து தகவல்கள் வெளி உலகத்துல இருந்து புலன் உறுப்புக்கு வருது. புலன் உறுப்புகள்ல இருந்து இந்த நியூரான்கள் மைய நரம்பு மண்டலம், அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தகவல்களை எடுத்துட்டு போகுது. கண் வழியாக, காது வழியாக, மூக்கு வழியாக, நாக்கு வழியாக, அப்புறம் மெய் உடல் தோள்கள் வழியாக செய்திகளை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்துட்டு போற அந்த நியூரானுக்கு பேரு புலனுணர்ச்சி நியூரான், அது சென்சரி நியூரான். ஸோ சென்சாரோட மைய நரம்பு மண்டலத்தை இணைக்கக்கூடிய நியூரான் அப்படிங்கிறதால அது சென்சரி நியூரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது மோட்டார் நியூரான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மைய நரம்பு மண்டலம் இடக்கூடிய கட்டளையை இந்த எந்த பகுதியோ அந்த நான் முதலே சொன்னேன் இல்லையா. இப்ப தோல் அப்படிங்கிற அந்த தோல்ல தான் இந்த அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. எனக்கு கண்ணுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு எறும்பு கடிக்கிறது மாதிரி ஒரு உணர்வு இருக்கு, ஏதோ அரிக்குது அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த புலன் வழியா, அந்த தோலுங்கிற புலன் வழியா அதை எடுத்து போய் மைய நரம்பு மண்டலத்துல இங்க பிரச்சனை இருக்கு, அரிக்குது, எறும்பு ஏதோ கடிக்குது அப்படின்னு சொல்ற நியூரான் சென்சரி நியூரான். இப்போ அதுக்கு கட்டளையாக அப்ப கைய போய் அந்த இடத்துல எறும்பு இருக்கான்னு பார்க்க சொல்லு, அதை என்னன்னு தொடச்சி தேய்ச்சி அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ற மைய நரம்பு மண்டலத்துடைய கட்டளையை எடுத்துட்டு வந்து கைக்கு சொல்லி கை விரல்கள் அதை போய் என்னன்னு பார்க்க, அந்த எறும்பு இருக்கா அப்படின்னு பார்த்து எறும்பு இருந்தா எடுத்து பிடிச்சி நசுக்கி நம்ம அதை என்ன பண்ணுவோம், நம்மளுடைய திறமை பூரா அந்த எறும்பு கிட்ட காமிப்போம் இல்லையா. ஸோ அந்த செயலை செயல்படுத்தக்கூடிய அந்த நியூரானுக்கு பேர் தான் இயக்க நியூரான் அப்படின்னு சொல்ற மோட்டார் நியூரான். அந்த நியூரான் தான் இந்த மைய நரம்பு மண்டலத்திலிருந்து கட்டளை எடுத்துட்டு வந்து நமக்கு சொல்லக்கூடிய நியூரான்களை இயக்க நியூரான் சொல்லலாம். இந்த இணைப்பு நியூரான் அதுல பேர்லயே இருக்கு, சிம்பிள். அது என்னது, இந்த 2 நியூரானையும் இணைக்கக்கூடிய நியூரான் இது. அதாவது புலன் முயற்சிக்காக உள்ள நியூரானையும் இயக்கத்துக்காக உள்ள நியூரானையும் இணைக்கக்கூடிய நியூரான். அந்த 2க்கும் நடுவில் உள்ள கம்யூனிகேட்டிங் நியூரான் தான், இணைக்கக்கூடிய கனெக்ஷன் நியூரான் தான் இணைப்பு நியூரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சில நேரங்கள்ல இந்த நியூரான்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நேரங்கள்ல புலனுணர்ச்சி நியூரான்கள் நேரடியாக இயக்க நியூரானோட தொடர்பு கொள்வதில்லை, மாறாக மூளை மற்றும் தண்டுவடத்தில் உள்ள இணைப்பு நியூரான்கள் மூலமே தொடர்பு கொண்டிருக்கணும். அதுதான் நம்ம முதலே சொன்னோம். அந்த நியூரான் வந்து நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்டுவடத்துல இருக்கக்கூடிய அந்த இணைப்பு நியூரான் மூலமாக தொடர்பு கொள்கிறது. அந்த இணைப்பு நியூரான்கிறது அந்த தண்டுவடத்துல இருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்ப மத்திய நரம்பு மண்டலத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது மூளையும் தண்டுவடமும் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த நியூரான்கள்ல பெரும்பாலும் 99.98% நியூரான் என்னவா இருக்கு அப்படின்னா இணைப்பு நியூரான்களாக தான் இருக்கிறது. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த புலன் நியூரான், அந்த சென்சரி நியூரானையும் மோட்டார் நியூரானை இயக்கு நியூரானையும் இணைக்கக்கூடிய பணியை இது செய்கிறது. அப்படிங்கிறதுனால இது அந்த தண்டுவடத்துக்கு அந்த பகுதியில இருக்கு.
இப்போ இந்த நியூரான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, நரம்பு மண்டலத்தோட அடிப்படையான அழகு இந்த நியூரான் அப்படின்னு சொன்னோம். இதை குறிப்பதற்காக ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் நீங்க ரிவிஷனுக்காக பார்த்துக்கலாம். இந்த நியூரான் தண்டுவடத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த மூளை வரலாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நியூரானோட என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுல நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த நியூரான்ல என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேல போட்டு பாத்தீங்களா டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பகுதி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கிளை மாதிரி இருக்கும், தகவல்களை எல்லாம் பெறக்கூடியது. அந்த சுத்தி மரத்தோட கிளை மாதிரி அங்கங்க இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு நியூக்ளியஸ் அப்படிங்கிற உட்கரு, உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த நடுவுல ப்ளூ கலர்ல அது குறிச்சிருக்கோம் நம்ம அந்த படத்துல. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நியூரானுடைய பகுதிகள். இதுக்கப்புறம் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இது எல்லாமே இங்கே பாத்துடலாம். செல் உடலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, செல்லோட பாடி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. இது அந்த செல்லோட உட்கருவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி. அதை நம்ம வந்து செல் பாடி அப்படின்னு சொல்றோம், செல் உடலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேரு சைட்டோன் அப்படின்னு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டோன் அப்படிங்கிறது செல்லோட பாடி போன்ற பகுதி. அந்த ப்ளூவா இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ங்கிற உட்கருவை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய பகுதி அந்த செல் உடலம் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது ஆக்சான் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த ஆக்சான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மின் தூண்டல்களை கடத்தி செல்லும் நீண்ட மின் தூண்டல் அப்படின்னா இங்க என்னன்னா, அந்த புலன் உணர்ச்சி, அதை இம்மிடியட்டா நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம இங்க மின் தூண்டல் மாதிரி அந்த செயல்பாடுகள் இருக்கு. அதை நம்ம ஆக்சான் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆக்சான் அப்படிங்கிற பகுதி எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த தண்டுவடத்தையும் இந்த மூளையோட மேல இருக்கக்கூடிய பகுதியும் இணைக்கக்கூடிய இடத்துல இந்த ஆக்சன் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது ரன்வீரின் கணுக்கள் அப்படின்னு சொல்றோம், இந்த நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்றோம். அந்த ரன்வீர்ஸ் அப்படிங்கிற அந்த கணுக்கள் எது அப்படின்னா, இந்த மயலின் உரை அப்படிங்கிற இந்த உரைக்கு நடுவுல இருக்கக்கூடியது. இப்ப அதுக்கு நம்ம மயலின் உரையை முதல்ல பார்த்துட்டோம்னா தான் அது கரெக்டா இருக்கும். மயலின் உரை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆக்சானை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அடுக்கு. அந்த நீட்டா அப்படியே புள்ளி புள்ளியா ஏதோ நம்ம எலும்பை துண்டு துண்டா வெட்டி வச்சது மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மயலின் உரை அப்படின்னு நம்ம சொல்றோம், மயலின் ஷேத் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த மயலின் ஷேத் அப்படிங்கிற பகுதி நீட்டா துண்டு துண்டா அங்க எலும்பு மாதிரி இருக்கு. ஸோ அந்த இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, இந்த ஆக்சானை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆக்சானை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மயலின் ஷீத் அப்படிங்கிற மயலின் உரைக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நாட்ஸ் ஆஃப் ரன்வீர், ரன்வீரனுடைய கணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை நம்ம அப்படி சொல்றோம். அடுத்தது ஆக்சானோட கிளை முடியக்கூடிய பகுதி நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்சான் டெர்மினல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சான் டெர்மினல்ஸ் அப்படின்னா அந்த ஆக்சானோட கிளைத்த முடிவு பகுதி. இதுதான் அடுத்த நியூரானுக்கு தகவல்களை தரப்படைய பகுதியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா வேற வழி இல்லை. நம்ம சயின்ஸ் படிக்கலையே சார், நாங்க வந்து சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கனாலும் பரவாயில்ல, இது மட்டும் சயின்ஸா படிச்சுக்கோங்க கொஞ்சமா. இதுதான் நம்ம இப்ப அந்த படத்தை வச்சு சொன்னதுதான் இங்க டீட்டெயிலா கீழே கொடுத்துருக்குறோம். இதையும் கொஞ்சம் பாத்துருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பகுதி. இப்ப இதுல நம்ம டென்ட்ரைட் அப்படின்னு ஒரு பகுதியை சொன்னோம். இந்த டென்ட்ரைட் அப்படிங்கிற பகுதி தகவல்களை பெறக்கூடிய கிளை போன்ற அமைப்பு, அதுதான் கீழே கடைசியா நம்ம சொன்னோம். ஸோ இது நியூரானோட உடல் பகுதியிலிருந்து பல நீட்சிகளாக, அதாவது லெங்க் அப்படியே நீண்டு போறது மாதிரி இருக்கக்கூடியதா இது இருக்கு. அடுத்தது நியூரானோட உடல் பகுதிக்குள்ளார இருக்கிற அந்த உடல் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு பேரு சோமா அப்படின்னு பேரு. அந்த சோமான்ற பகுதியில உட்கருவும் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறதும் இருக்கு. இதெல்லாம் அணுல நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, தாவர செல் விலங்கு செல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த சோமா அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது உட்கருவும் சைட்டோபிளாசமும் இருக்கு. ஸோ இப்போ இந்த சோமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த டென்ட்ரைட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, செய்திகளை பெறக்கூடிய பகுதி. அந்த டென்ட்ரைட்ஸ்ல இருந்து பெற்ற செய்தியை ஒருங்கிணைத்து அதனுடைய நீட்சியான இழைக்கு கடத்துது. அந்த இழைக்கு பேரு ஆக்சான் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ ஆக்சான்ங்கிற அந்த நீட்சியான நீண்டு இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக்கோட அந்த மாதிரி நீட்டிட்டு போறது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இழை, அந்த ஆக்சான்ங்கிற இழைக்கு அது கடத்துது. ஸோ இப்போ அந்த ஆக்சான் எந்த அளவு நீளத்திற்கு நீட்டிட்டு இருக்கோ அந்த அளவு நீளத்திற்கு செய்திகள் போய் சேரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆக்சானுடைய நீளம் இருக்கு, செய்திகளும் அந்த நீளத்தின் அளவுக்கு கடத்தப்படுகிறது. இது ஆக்சான் மூலமா கடத்தப்படுது. ஸோ இப்போ இந்த ஆக்சானோட நுனியில குமிழ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு டெர்மினல் பட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த முனைய குமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெர்மினல் பட்டன் மூலமா நியூரான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சானோட நுனியில இருக்கக்கூடிய இந்த குமிழ் மூலமாக பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நியூரானுக்கோ
அல்லது இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய தசை நான்களுக்கோ அல்லது ஏதாவது சுரக்க வேண்டிய கிளான்ஸ் இருந்ததுன்னா அந்த கிளான்ஸுக்கோ தகவல்களை அனுப்புகிறது. அது இந்த டெர்மினல் பட்டன் வழியாக தான் நியூரான் இந்த வேலைகளை செய்கிறது. ரைட். இப்போ ரெண்டு நியூரானும் ஒன்னோட ரொம்ப க்ளோஸா ஒட்டிட்டு இருக்கிறது இல்ல. ரெண்டு நியூரான்களுக்கு இடையில எப்பயுமே ஒரு சின்ன கேப் இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம், சைனப்டிக் கேப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த இடைவெளி பகுதி ஒன்று இருக்கும் ரெண்டு நியூரான்களுக்கு நடுவுல. நரம்பு செல்லோட வேதியியல் மற்றும் மின் சமிஞ்சைகள் மூலமாக இந்த இடைவெளி கடக்கப்படுகிறது. நரம்பு செல் எப்படி அதனுடைய கெமிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக இந்த இடைவெளியை கடந்து அடுத்த நியூரானுக்கு தகவல்களை பாஸ் பண்ணுது. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி ஆக்சான சுற்றிலும் மையலின் உறை அப்படிங்கிற ஒரு உரை போர்வை இருக்கு. இது எதால் ஆனது அப்படின்னா புரதம் மற்றும் கொழுப்புகளால் ஆனது. ஸோ நரம்பு துடிப்போட வேகத்தை இதுதான் அதிகப்படுத்துகிறது. இப்போ நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நரம்பு வேகமா துடிக்கிறதுக்கு காரணம் இந்த மையலின் ஸ்பீட் அப்படிங்கிற மையலின் உரை அப்படிங்கிற அந்த போர்வை, அந்த இதை சுற்றி போத்தி இருக்கக்கூடிய அந்த போர்வை போன்ற பகுதி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது. ஒரே திசையில நியூரான் எப்பயுமே செய்திகளை கடத்தும். இது ஒரு முக்கியமான விஷயம். நியூரான் எப்பொழுதுமே எதிர் திசைகள், இந்த திசையில ஒன்றும் அப்படிலாம் மாத்தி மாத்தி கடத்தாது. ஒரே திசையில இப்ப காலில இருந்து நேரா மேல் நோக்கி மூளைக்கு போறது அப்படிதான் கடத்தும். அடுத்தது டென்ட்ரைட்ல இருந்து சோமா மூலம் இந்த ஆக்சானுக்கும் முனை குமிழுக்கும் செய்திகள் அனுப்பப்படுது. இப்ப ஒரே பாதையில தனித்தனியா இப்ப என்ன சொல்றது, மூளையை ரீச் பண்றதுக்கு ஒவ்வொரு பகுதியில இருந்தும் தனித்தனியா கம்யூனிகேஷனுக்கான பாதை சேனல்ஸ் இருக்கிறதுனால ஒரே நேரத்துல உடலோட பல பாகங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை மூளையால பெற முடிகிறது. மூளை இப்போ ஒரே நேரத்துல உடலினுடைய அத்தனை பாகங்களுடைய செயல்களை எப்படி பெறுகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். ஸோ இப்போ இதுக்கும் ஆளுமைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா குழந்தை வளர்ச்சி அடையதான் இந்த நியூரானோட அளவுகள் பெருக்கமடைகிறது. பிறந்த குழந்தையா இருக்கும்போது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா மைலின் ஷீட் அப்படிங்கிற அந்த மையலின் உரை அப்படிங்கிற அந்த படலம், அந்த கொழுப்பும் இதுவும் நிறைந்த படலம் நம்ம சொன்னோம் இல்லையா, புரதமும் கொழுப்பு நடந்தது அந்த படலம் அது இருக்காது. ஸோ அப்போ அது இல்லாத பொழுது குழந்தையால அதுக்கான செயல்பாடுகளை செய்ய முடியாது. அது வளர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த உரை படிப்படியாக வளர ஆரம்பிக்கிறது. ஸோ குழந்தை வளர வளர மைலின் ஷீட் அப்படிங்கிற இந்த பகுதி குழந்தையினுடைய உடல்ல வளர்ச்சி அடைகிறது. ஸோ இந்த மாதிரி குழந்தையினுடைய உடல்ல இந்த மைலின் ஷீட் அப்படிங்கிற அந்த படலம் வளர்வதற்கு பேரு மைலினேஷன் அப்படின்னு பேரு. மைலினேஷன் அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைக்கு இல்லாம இருக்கக்கூடிய மைலின் ஷீட் அப்படிங்கிற படலம் குழந்தை வளர வளர அந்த குழந்தையினுடைய உடல்ல வளரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேரு மைலினேஷன். ஸோ இப்போ இந்த மைலின் ஷீட் முழுமையாக வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகுதான் குழந்தைக்கு புலனுணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னது சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான். ஸோ இந்த சென்சரி நியூரானும் மோட்டார் நியூரானும் அப்பதான் செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ அது வரையிலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த குழந்தையினுடைய உடல் இயக்கம் குழந்தையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அப்பதான் வருது. நம்ம அதை சொல்லுவோம் இல்லையா, பிறந்த குழந்தைக்கு தலையை சேர்த்து பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலை ஆடிட்டே இருக்கும். அப்படி ரொம்ப ஆடுனுச்சுன்னா இந்த தலைப்பகுதியில சுளுக்கு மாதிரி ஏதாவது வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அந்த தலை இப்ப நமக்கு தலை ஆடுதா, நம்ம தலையாட்டுறோம், நாமளும் ஆட்டினாதான் தலை ஆடுது. ஆனா தானா தலை ஆடுறது இல்லை இல்லையா. ஸோ இது ஆனா பிறந்த குழந்தைக்கு அப்படி இருக்கு இல்லையா. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த மைலின் ஷீட் அப்படிங்கிற அந்த படலம் வளராம இருக்கு. ஸோ இது வளராததுனால புலன் உணர்ச்சிக்கான அந்த நரம்புகளும், அதாவது இயக்கத்துக்கான அந்த நரம்புகளும் நம்ம சொன்ன அந்த ரெண்டு நியூரானும் மோட்டார் நியூரான் அண்ட் சென்சரி நியூரான் இது செயல்படாம இருக்கு. இது இல்ல, அது செயல்படாததுனால குழந்தையினுடைய கண்ட்ரோல் அந்த குழந்தைகிட்ட இல்லை, உடல்ல பத்தின கண்ட்ரோல் அதுகிட்ட இல்லை. இது வளர்ந்ததுக்கு பிறகு மைலின் ஷீட் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த மைலினேஷன் அப்படிங்கிற அந்த நிகழ்வு, மைலின் ஷீட் வளரக்கூடிய படலம் வளரக்கூடிய நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு சென்சரி நியூரானும் மோட்டார் நியூரானும் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ குழந்தையினுடைய உடல் இயக்கம் கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. இப்போ புலன் மற்றும் இயக்க ஒருங்கிணைப்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை அதனுடைய புலன் இயக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, புலன்னா சென்சரின்னு சொன்னோம், இயக்கம்னா மோட்டார். இந்த ரெண்டும் ஏன் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இப்ப நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா இப்ப நம்ம எழுதுற போது ஒரு கோடு வரைகிறோம் அல்லது வட்டம் வரைகிறோம் அப்படின்னா நாம ஒரு பக்கம் எழுதா அது ஒரு பக்கம் போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன, நான் கோடு போட்டா நான் ஒண்ணு போகுது அப்படின்னு. அது புலன் மற்றும் இயக்க ஒருங்கிணைப்பை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கேன், அங்கதான் இருக்கு. சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல குழந்தை அந்த பணிகளை செய்யும்போது நேர்கோடு வரைகிறது, ஒரு வட்டம் வரைகிறது, அந்த மாதிரி செய்யும் பொழுது இப்ப இந்த ரெண்டு நியூரானுக்கு நடுவுல ஒருங்கிணைப்பு இருந்தாதான் இந்த செயலை கரெக்டா செய்ய முடியும். ரைட்டா. இப்போ
எழுத்துக்களை தடமறைவது போல அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ அந்த எழுத்துக்களை கரெக்டா இந்த இப்படி தொடங்கி இப்படிதான் முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு தொடக்கம் எப்படி போகணும் எப்படி முடிக்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் குழந்தை பருவத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். இதையெல்லாம் அந்த மாதிரி முறையிலேயே செய்வதற்கான பயிற்சி எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த மோட்டார் நியூரான் அண்டு சென்சரி நியூரான் ரெண்டுக்கான ஒருங்கிணைப்பு, இந்த கோஆர்டினேஷன் வரும்பொழுதுதான் இதெல்லாம் ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த புலன் அனுபவங்கள் அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றலை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறம்பட கற்றலுக்கான இந்த குழந்தைகளுடைய 5 விதமான புலன்களையும் பயன்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகள்லாம், புலனுக்கான செயல்பாடுகள் இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த ஆடியோ விஷுவல் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ காட்சி கேட்டல், அது சார்ந்த துணைக்கருவிகள் இருந்ததுன்னா அது அந்த புலன்களை வந்து செயல்படுத்த வைக்கும். அதே மாதிரி உடல் இயக்க செயல்பாடுகள், அதான் சைக்கோமோட்டார் அப்படின்றது சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம வந்து கினஸ்தட்டிக்கான செயல்பாடுகள்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லணும். இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த புலன் அனுபவங்களை கற்றலுக்கு பயன்படுத்துவது, கற்றலை அந்த புலன் அனுபவங்களின் மூலமாக மேம்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய சில செயல்பாடுகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கற்றல் கற்பித்தல் கருவிகள், அதுதான் நம்ம சொல்றோம் டிஎல்எம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதன் மூலமாக எப்படி இவர்களுடைய உடல் செயல்பாடுகளை நம்ம வந்து கற்றல்ல ஈடுபடுத்துறது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வண்ணமயமான பொருட்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த வண்ணமயமான கற்றல் கற்பித்தல் பொருட்கள் இருந்தது அப்படின்னா அது அவர்களுடைய காட்சி கேட்டல் மற்ற புலன்களை எல்லாம் வந்து அங்க ஒருங்கிணைக்கும், அது கற்றலை மேம்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அவர்களுடைய அந்த சைக்கோ மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் இயக்க திறன்களை மேம்படுத்துறதுக்காக சில பயிற்சிகள் நம்ம அப்பப்போ உடற்பயிற்சிகள் மாதிரி கொடுக்கறது. இப்போ நம்ம வகுப்பறையில் நம்மலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் மத்தியான நேரத்தில் வந்து கிளாஸ் எடுக்க வந்தாருன்னா எல்லாரும் தூங்குற மாதிரி உடனே என்ன சொல்லுவார், ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுவும் ஒரு வகையான உடல் இயக்கம் தான். இப்போ நம்ம அதெல்லாம் சொல்றது இல்லை. அப்படி சொன்னாலும் எதுவும் அதை பெருசா இதை ஒரு செயல்பாடா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா அதுவும் ஒரு விதமான உடல் செயல்பாடு தான். எதுக்கு அப்படின்னா கவனத்தை இதை நோக்கி திருப்புவதற்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள். ஸோ இப்போ நம்ம அதுக்கு பதிலாக விதவிதமான இந்த மாதிரி சைக்கோ மோட்டார் சார்ந்த திறன்களை எல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் கற்றல் கற்பித்தல்ல. ஸோ இது ஒரு வகையான துணை கருவிகளாக நம்ம பயன்படுத்துறோம் அந்த கற்றல் கற்பித்தல்ல இந்த மோட்டார் ஸ்கில்ல எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது. அடுத்தது சிம்பாலிக் திங்கிங் அப்படிங்கக்கூடிய குறியீட்டு சிந்தனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குழந்தைகள் தாங்கள் புரிஞ்சுக்கிட்ட அந்த வார்த்தைகளையோ அல்லது நம்பர்ஸையோ அல்லது உருவங்கள் ஷேப்ஸையோ உள்ளத்துல உபயோகப்படுத்தக்கூடிய திறனுக்கு பேர் தான் குறியீட்டு சிந்தனை, சிம்பாலிக் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாடும் பொழுது இந்த சாதாரண பேப்பரை கட் பண்ணி குட்டி குட்டியா வச்சுக்கிட்டு இந்த பணம்னு சொல்லி விளையாடுங்க, ஒரு கடை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த அதை பணமா பயன்படுத்திக்குவாங்க. இன்னொரு இப்ப அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஓட்டி விளையாடுறாங்க அப்படின்னா அந்த அதே பேப்பரை வந்து டிக்கெட்டாக பயணச்சீட்டாக பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சமைச்சு விளையாடுறதுக்கு சில பொருளாக வச்சிருப்பாங்க இல்லையா, கிச்சன் கிட்டு, டாக்டர் கிட்டு, இப்பெல்லாம் நிறைய பொம்மைகள்லாம் விற்கிது நம்ம வாங்கி கொடுக்குற குழந்தைகளுக்கு. ஸோ இப்போ அதுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட நான் சமைச்சு வச்சிருக்கேன் இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தட்டை கையில கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அல்லது ஒரு கப்பை கொடுத்து இதுல காஃபி இருக்கு, டீ இருக்கு, அல்லது அந்த குழந்தை என்ன குடிக்குமோ அதை சொல்லுவாங்க. பூஸ்ட் குடிக்கிற குழந்தை வந்து இதுல பூஸ்ட் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம். வெறும் கப்பு தான், அதுவும் பொம்மை பிளாஸ்டிக் கப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து குறியீட்டு சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பாலிக் திங்கிங் அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த குழந்தை அந்த பயன்படுத்தின பொருட்கள் இருக்க வெறும் பேப்பரை டிக்கெட்டாவோ அல்லது பணமாவோ பயன்படுத்துறது, அல்லது இந்த கப்பை வந்து வெறும் கோலை வந்து தேநீருக்கான அல்லது பூஸ்டுக்கான அல்லது காஃபிக்கான குறியீடா பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த குழந்தைகள் விளையாடும் போது பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குறியீட்டு சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த குறியீட்டு சிந்தனை குழந்தைகள்கிட்ட சில விஷயங்களை உருவாக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காரண காரியம் அப்படின்னு சொல்லுவோம், ரீசனிங் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடையாளம் காண்றது, அப்புறம் வகைப்படுத்துறது, கிளாசிபிகேஷன், அப்புறம் எண் உருக்களை எல்லாம் புரிந்து கொள்வது, இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த குறியீட்டு சிந்தனை வந்து வளர்கிறது. அது இல்லைன்னா அந்த குறியீட்டு சிந்தனையில இடைவெளி ஏற்படுகிறது. இந்த குறியீட்டு சிந்தனை இடைவெளி இல்லாம சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரீசனிங், இந்த மாதிரி வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன், அப்புறம் ஐடென்டிபிகேஷன், அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் கொடுக்கும் பொழுது இந்த குறியீட்டு சிந்தனை சிறப்பாக அந்த குழந்தைகள்கிட்ட வளர்ச்சி பெறுகிறது. அடுத்தது இந்த வளர்ச்சி எப்படி தொடங்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சிசுவாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த குழந்தைய பிறந்த குழந்தையா இருக்கக்கூடிய பருவம் நம்ம சிசு பருவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பருவத்துல இருந்து தொடங்கி முன் குழந்தை பருவம், ஏர்லி சைல்டுஹுட், ப்ரீ சைல்டுஹுட் அல்லது ஏர்லி சைல்டுஹுட், அந்த பருவம் வரையிலும் இது தொடர்கிறது. ஆனா பின் குழந்தை பருவம் அந்த லேட்டர் சைல்டுஹுட் வரையிலும் இது முழுமையடைவதில்லை, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த விஷயங்கள். ஸோ இப்போ இந்த குறியீடுகளை எல்லாம் புரிந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு
முக்கியமான வளர்ச்சி நிலை. ஏன்னா இப்ப குழந்தைகள் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில வரக்கூடிய அவங்க பார்க்கக்கூடிய கார்ட்டூன் சேனல் இருக்குன்னா அந்த கார்ட்டூன் சேனல்ல வரக்கூடிய அந்த கேரக்டரை எல்லாம் வந்து நிஜம்னே நினைச்சுக்குவாங்க. நிஜமாவே ஒரு சோட்டா பீம் இருப்பான், ஒரு டோரா புஜ்ஜி இருக்கும், அப்பெல்லாம் அவங்க நினைச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தை பருவத்துல அவர்களுக்கு அதை பத்தின முழுமையான இது தெரியாம இருக்கிறதுனால. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 வயசுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தொலைக்காட்சி பெட்டியை நம்ம சாச்சோம்னா அதுல தண்ணி எதுவும் இருந்ததுன்னா அந்த தண்ணி கொட்டிடும், அதுல காட்டக்கூடிய தண்ணி கொட்டிடும் அப்படிலாம் நினைக்கும். அதே மாதிரி அந்த அதுக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க, அந்த தொலைக்காட்சி கொட்டிக்குள்ள போய் பார்த்தோம்னா நம்ம அந்த கேரக்டரை போய் பார்த்துட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள்கிட்ட இந்த குறிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி நிலையை பெறுகிறது. ஸோ இப்போ இந்த பள்ளி பருவத்தை பொறுத்தவரையிலும் குழந்தைகள்கிட்ட இந்த வளர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா குறியீடுகளை பயன்படுத்தி செயல்பாடு அடிப்படையிலான கற்றல், செயல் வழியில கற்றல், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற அந்த செயல் வழி அடிப்படையிலான கற்றலுக்கு குழந்தைகளை தயார்படுத்துவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறியீட்டு சிந்தனைகள் தான். இந்த குறியீட்டு சிந்தனைகள் அப்படிங்கிற சிம்பாலிக் திங்கிங் அப்படிங்கிறது தான் அவர்களை செயல்கள் அடிப்படையில சிந்திக்க வைக்கக்கூடிய, கற்றலில் ஈடுபடக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங், அது சிம்பாலிக் திங்கிங் சொன்னோம். அடுத்தது லாஜிக்கல் திங்கிங். இது எல்லாம் எங்க வருது அப்படின்னா இந்த நரம்புக்குள்ள இருந்து வருது. நரம்பு எங்க சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆளுமை வளர்ச்சியில சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம லிங்க் எப்படி எடுத்துட்டு போறோம்னா, ஏன் இதை பர்சனாலிட்டி சாப்டரோட லிங்க் பண்றோம்னா, ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ஆளுமை வளர்ச்சியில இருக்கக்கூடிய 3 காரணிகள்ல பயாலஜிக்கல் ரீசன் அப்படிங்கக்கூடிய உடலியல் சார்ந்த காரணிகள்ல 3 இருக்கு. அதுல ஒண்ணுதான், மூணாவதா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நரம்பு மண்டலம். ஸோ இப்போ இந்த நரம்பு மண்டலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நரம்புக்குள்ளார இருக்கிற நியூரானோட செயல்பாடுகள், அதுல இருந்து வந்த விஷயங்கள்ல அந்த நியூரானால எப்படி எல்லாம் உடல் இயக்கம் கட்டுப்படுகிறது, புலன்காட்சியும் உடல் இயக்கமும் எப்படி நியூரானால கட்டுப்படுத்தப்படுகிறதுன்றதை பத்தி பார்க்கிறோம். அப்படி நியூரானால கட்டுப்படுத்தக்கூடிய புலன்காட்சி அல்லது இயக்கம், மோட்டார் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல இதெல்லாம் வருது. ஸோ இப்போ அதுல ஒரு சிந்தனை குறியீட்டு சிந்தனை அப்படிங்கிற சிந்தனை, இன்னொன்னு லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கக்கூடிய தர்க்க சிந்தனை. ஸோ இப்போ இந்த குறியீட்டு சிந்தனையினுடைய அடுத்த நிலை வந்து தர்க்க சிந்தனை. இது எப்படி வருது அப்படின்னா குறியீட்டு சிந்தனைகளை பயன்படுத்தி வரிசைப்படுத்தப்பட்ட அவனுடைய ஐடியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் பயன்படுத்தி முடிவுகள் எடுப்பது அல்லது மதிப்பீடு செய்வது, அதுதான் லாஜிக்கல் திங்கிங். நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்டா இந்த காரணத்தினால செஞ்சேன் அப்படின்னு இந்த குழந்தையால அதை விளக்க முடியும். ஸோ அப்படி விளக்க முடிகிற அளவுக்கு போறதுனால இதுக்கு பேரு தர்க்க சிந்தனை அல்லது லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இப்ப தெரியும் இந்த போட்டித் தேர்வுகள் இதெல்லாம் வரும்பொழுது லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் அப்படிலாம் சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இது வந்து இன்னொரு வகையான சிந்தனை. இதுவரையும் நம்ம பார்த்தது அந்த பர்சனாலிட்டி சாப்டர்ல இருக்கக்கூடிய நியூரோ சிஸ்டம் அப்படிங்கிற நர்வஸ் சிஸ்டத்தை பத்தின டீடைல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வித் திஸ் வி எண்ட் த பர்சனாலிட்டி சாப்டர். பர்சனாலிட்டி அப்படிங்கிற சாப்டர் இதோட முடியுது. இந்த பர்சனாலிட்டி சாப்டரை ஒட்டுமொத்தமா நம்ம ரீகால் பண்ணணும் அப்படின்னா விஷயங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வகுப்புல பர்சனாலிட்டியோட மீனிங், கான்செப்ட் அண்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். பர்சனாலிட்டி ஆளுமை என்பதனுடைய பொருள், வரையறை, ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, என்னென்ன தியரி இருக்கு, ட்ரைட் தியரி, டைப் தியரி, ட்ரைட் கம் டைட், அதெல்லாம் சைக்கோ அனாலிட்டிக் அப்படிங்கிற தியரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சைக்கோ அனாலிட்டிக் தியரி அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்துடணும். இந்த தியரிகள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த பர்சனாலிட்டியை அளவிடுவது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு வகுப்புல பார்த்தோம். பர்சனாலிட்டியை அளவிடுவது, அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல எப்படி புறத்தேற்று நுண்முறைகள், புறத்தேற்றா நுண்முறைகள் அப்படிங்கிற 2 நுண்முறைகளை பத்தி பார்த்தோம். அது வந்து சைக்காலஜி அளவிடுவதற்கான, ஆளுமை பண்பை அளவிடுவதற்கான முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை அந்த புறத்தேற்று நுண்முறைகள், புறத்தேற்றா நுண்முறைகள் அப்படிங்கிறத ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுல அந்த நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதுல அப்ஜெக்டிவ் டைப், சப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல நம்ம நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல புறத்தேற்றா நுண்முறைகள்ல சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம். புறத்தேற்று நுண்முறைகள்ல புலன்காட்சியினால செய்யப்படக்கூடிய பர்செப்டிவ், அப்புறம் பொருளடிவோடு இணைத்தல் அப்படிங்கக்கூடிய அப்பர்செப்டிவ், அப்புறம் உருவாக்கும் சோதனைகள் அப்படிங்கிற ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் இது பார்த்தோம். இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் அசஸிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல. பர்செப்டிவ் அப்படிங்கிறதுல நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா இங்க் பிளாட் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பார்த்தோம்.
ரோஷால்கோட இங்க் பிளாக் டெஸ்ட், அதுதான் ஒரு பெர்செப்டிவ் அப்படிங்கிற புலன்காட்சி அணுகுமுறையில உள்ளது. அடுத்தது அப்ரசெப்டிவ் அப்படிங்கக்கூடியதுல டேட் அப்படின்றது பார்த்தோம். தீமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற டேட் அப்படிங்கிற அந்த சோதனையை பார்த்தோம். அடுத்தது ப்ரொடக்டிவ் டெக்னிக்ல மெழுகால உருவாக்கக்கூடிய அந்த பொம்மைகள், வரைகிற ஓவியங்கள், அல்லது களிமண் வச்சுட்டு செய்யக்கூடிய, அல்லது பிளாஸ்டர் பாரிஸ் வச்சுட்டு பொம்மைகள் உருவங்கள்லாம் செஞ்சு அதன் அடிப்படையில ப்ரொடக்டிவா அவங்க வந்து கருத்துக்களை எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தோம். இன்றைய வகுப்புல இன்னொன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற பொருத்தப்பாடு நடத்தை அல்லது டிஃபென்ஸ் மெக்கானிசம், தற்காப்பு நடத்தை அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். கூடுதலா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கக்கூடிய அந்த நர்வஸ் சிஸ்டம் பத்தி, அதாவது ஆளுமையை, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் அப்படிங்கிறதுல உள்ள பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த காரணியில ஒன்றாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற அந்த காரணியில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்ப பார்த்தோம். நரம்பு மண்டலத்துல உள்ள ஒரு இதை பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ இந்த உயிரியல் காரணிகள் அப்படிங்கிறதுல வந்து நரம்பு மண்டலத்தோட இதோட வந்து நம்முடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த 6வது மிகப்பெரிய சாப்டர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இப்போ நமக்கு முதலே இந்த வகுப்பு தொடக்கத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த சாப்டரோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த சாப்டருடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ரவிசங்கர் சார் எடுத்துட்டாங்க. அதுல செகண்ட் பார்ட்டா இருக்கக்கூடியது ஆக்கத்திறன் அப்படிங்கிற கிரியேட்டிவிட்டி ஒரு கூட்டியான சாப்டர் தான். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டர் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ் படி யூனிட் 5 அந்த 5th யூனிட் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஆக்கத்திறன், நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் அப்படிங்கிறது. இதுல நுண்ணறிவு அப்படிங்கிற பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவினுடைய பொருள் வரையறைகள் பார்த்திருப்போம். அப்புறம் டைப்ஸ் என்னென்னு பார்த்திருப்போம், இன்டெலிஜென்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்திருப்போம். அடுத்தது தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், 2 ஃபேக்டர் தியரி, குரூப் ஃபேக்டர் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி, கல்ஃபோர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், அப்புறம் கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தியரி. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் தியரி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ளார இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது ஐக்யூனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம வழக்கமா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது ஐக்யூ அப்படிங்கிறது, இன்டெலிஜென்ட் கோஷன். ஸோ அந்த இன்டெலிஜென்ட் கோஷன் பத்தி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இந்த அசஸ்மெண்ட் பண்றது எப்படி, இன்டெலிஜென்ட் அளவிடுது. நம்ம ஏற்கனவே ஆளுமை அளவிடுவதை பத்தி அந்த சாப்டர்ல பார்த்தது மாதிரி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நுண்ணறிவு திறனை அளவிடுவது எப்படிங்கிறத அந்த சாப்டர்ல பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு கிரியேட்டிவிட்டி. ஸோ இப்போ கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட், கிரியேட்டிவிட்டி அப்படின்ற கருத்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்புறம் கிரியேட்டிவிட்டியை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது கிரியேட்டிவிட்டிக்கான ப்ராசஸ், எப்படி நம்ம மைண்ட்ல அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் நடக்குது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபோஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவிட்டியை வளர்த்தெடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் இந்த 2வது பார்ட்டா இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த பார்ட்டு. ஸோ இப்போ ஆக்கத்திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவு, அனுபவம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாலேஜ், இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு முற்றிலும் புதிதான ஒரு வடிவத்தை அல்லது சிந்தனையை உருவாக்குறதுக்கு பேர் ஆக்கத்திறன். இதுதான் ஆக்கத்திறன். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் எதை வேணா வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜ், ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு புதுசா ஒரு உருவத்தை, ஒரு டிசைனை உருவாக்குறதோ அல்லது ஒரு சிந்தனையை உருவாக்குறதோ அதுக்கு பேர் தான் ஆக்கத்திறன் அப்படின்றதுதான் ஆக்கத்திறனை பற்றி ஒரு கருத்து. ஸோ இதுக்கு ஜேபி கில்ஃபோர்ட், அந்த கில்ஃபோர்டு நிறைய இடத்துல வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கில்ஃபோர்டோட நம்ம வந்து நிறைய யோசிக்கணும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆக்கத்திறன் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங், குவி சிந்தனை, விரி சிந்தனை அப்படின்னு சிந்தனையில 2 வகை இருக்கு நம்ம சொல்லுவோம். அந்த விரி சிந்தனை அப்படிங்கக்கூடிய டைவர்ஜென்ட் திங்கிங்கோட தொடர்புடையது தான் இந்த ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த கில்ஃபோர்டோட கருத்தா இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு விடையை யோசிக்காம, இதுக்கு தீர்வு அப்படின்னு ஒரு தீர்வை யோசிக்காம பல கோணங்கள்ல யோசிச்சு புதுமையான பல தீர்வுகளை பல கோணங்கள்ல புதிய வழிகள்ல தீர்வு காண்பதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டி. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு இல்லாம மல்டிபிள் வேஸ் ஆஃப் அனலைசிங், அதுல இருந்து புதிய வழியில புதிய ஒரு தீர்வு காண்பதற்கு பேர் தான்
கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இந்த கில்ஃபோர்டோட கருத்தாக இருக்கிறது. ஸோ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது தனித்துவமானது மற்றும் கற்பனை திறன் சார்ந்தது அப்படின்றாரு. ஒரிஜினாலிட்டி, அடுத்தவனோட பார்த்து நம்ம காப்பி அடிக்க முடியாது. நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினாலிட்டி அது இதுல இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய இமேஜினேஷன் சார்ந்து இதுல புதியது புனைதல் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ அப்போ ஆக்கத்திறன் அப்படின்றது இண்டிவிஜுவல் சார்ந்தது, அந்த தனி மனிதன் சார்ந்தது ஒண்ணு. அடுத்தது அவன் இந்த தனி மனிதனுடைய இமேஜினேஷன் சார்ந்தது. இதெல்லாம் சேர்ந்து புதிய கோணத்துல புதிய விதத்துல சிந்திக்கக்கூடியதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்றதுதான் கிரியேட்டிவிட்டி பற்றின ஒரு பொதுவான கருத்து. ஸோ இப்போ இந்த கிரியேட்டிவிட்டி பற்றிய கருத்துல ஒரு டெபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, C.R. ரோஜர்ஸ் அப்படிங்கிறவர், இந்த ரோஜர்ஸ் அப்படிங்கிறவர் இதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்க, ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்க சிந்தனை அப்படிங்கிறது ஒருத்தருடைய தனித்தன்மைக்கும் அவரது வாழ்வில் எதிர்படும் பொருட்கள், மனிதர்கள், நிகழ்வுகள், சூழ்நிலைகள் இதுக்கு இடையில ஏற்படக்கூடிய இடைவினையால் புதுமையான பொருட்களோ அல்லது தொடர்புகளோ விளைவதாகும் அப்படின்றாரு. அந்த மனிதனுடைய தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெர்சஸ் த திங்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ், என்விரான்மெண்ட், இதெல்லாம் இந்த தனித்தன்மையும் இந்த சூழ்நிலைகளும் உன்னோட ஒண்ணு, தனித்தன்மையும் மனிதனும், தனித்தன்மையும் எதிர்படக்கூடிய பொருட்களும், தனித்தன்மையும் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும், தனித்தன்மையும் அவர் வசிக்கக்கூடிய சூழ்நிலையும், இதெல்லாம் சேர்ந்து ஏற்படக்கூடிய இன்டராக்ஷன், அந்த இடைவினையினால புதுமையான பொருள்கள் விளையலாம், அல்லது புதுமையான தொடர்புகள் விளையலாம், அல்லது புதுமையான கருத்துக்கள் விளையலாம். ஸோ அப்படி விளையக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த மாதிரி புதிதாக ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்கத்திறன் அல்லது ஆக்க சிந்தனை அப்படின்றதுதான் இந்த ரோஜர்ஸோட டெபினேஷனாக இருக்கிறது. இப்போ இந்த ஆக்கத்திறன் அப்படிங்கிறதோட பண்புகள் என்னென்ன, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேட்டிவிட்டியோட பண்பு என்னவா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்கத்திறனோட இறுதி விளைவு, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பினிஷ்டு குட் அப்படின்னு சொல்லுவோம், அல்டிமேட் என்ன அப்படின்னு பார்த்தா, பிறரால உணரக்கூடிய அல்லது தூக்கக்கூடியனா யூஸ் பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடிய புதிய பொருள் அல்லது புதிய வழிமுறை, அதுக்கு பேர் தான் ஆக்கத்திறன். இப்போ அது வந்து ஒரு பாடலாக இருக்கலாம், செய்யுளா இருக்கலாம், உரைநடை மாதிரி கட்டுரையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம், அல்லது ஒரு அறிவியல் கோட்பாடா இருக்கலாம், அல்லது ஒரு இயந்திரம், ஒரு மெஷின், யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷினா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆக்கத்திறன்ல இருந்து வரக்கூடியது. இப்போ நம்ம வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து கையை பயன்படுத்தி உடலை பயன்படுத்தி செஞ்சுக்கிற செயல்களை தான் இப்போ வந்து மிஷினை பயன்படுத்தி செய்யறோம் இல்லையா? ஸோ இப்போ இது யாரோ ஒருத்தரோ அல்லது ஒரு சிலரோ அல்லது ஒரு குழுவோ அவர்களுடைய ஆக்கத்திறனால விளைந்ததுதான் இது எல்லாமே. ஸோ அப்போ ஆக்கத்திறன்கிறது அந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல செயல்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அது பிறரால உணரக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு பொருளாகவோ வழிமுறையாகவோ அது இருக்கும் அப்படின்றதுதான் ஆக்கத்திறன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒண்ணு. அடுத்தது, ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஆக்கத்திறன் இருக்கிறது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் கிரியேட்டிவிட்டி. ஆனா அந்த கிரியேட்டிவிட்டியுடைய அளவுல வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொருத்தட்ட இருக்கிற அந்த ஆக்கத்திறன் ஒவ்வொருத்தட்ட வேறுபாட்டு இருக்கும். ஒருத்தர் ஒரு துறையில சிறந்த ஆக்கத்திறன் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற ஒரு துறையில இருக்கும், ஒரு சிலருக்கு ரெண்டுலையுமே மினிமம் லெவல்ல இருக்கும். ஸோ இப்போ ஆக்கத்திறன் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஸோ அது இருக்கக்கூடிய அளவுல வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பகுதி. அடுத்தது, இந்த ஆக்கத்திறன் குழந்தைகள்கிட்ட பொதுவாக இருந்தாலும் அதை நம்ம உரிய முறையில பிராக்டிஸ் பண்ணோம்னா, அந்த ஆக்கத்திறனை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்தோம்னா அந்த ஆக்கத்திறனை சிறப்பாக வளர செய்ய முடியும் அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் நம்புறாங்க. அடுத்தது, ஆக்க சிந்தனையினுடைய விளைவு பிறரால் உணரக்கூடிய அல்லது தூக்கக்கூடியதாக, அதாவது டேஞ்சிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆக்கத்திறன்னா என்னன்னா, இந்த ஆக்கத்திறனால வெளிப்பட்ட விஷயம் மற்றவங்களுக்கு கான்கிரீட்டா தெரியணும். அது முதலே நம்ம சொன்னது மாதிரி அது பாடலோ செய்யலோ அல்லது ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு பொருள் மெஷினோ வாட் எவர் இட், அல்லது ஒரு சயின்ஸ் கான்செப்டோ வாட் எவர் இட் மேபி, அந்த மாதிரி அது வெளிப்படையா தெரிய டேஞ்சிபிளா இருக்கக்கூடியதாக, தூக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாதான் அப்போ நம்ம ஆக்கத்திறனோட பயன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ரைட். இப்போ இந்த ஆக்கத்திறனுடைய பண்பு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்ல கில்போர்டு திரும்பவும் வரையிருக்கு. அந்த கில்போர்டு சொன்ன முதலையே தொடுத்து வர்றாருன்னு இங்கேயும் வர்றாரு பாத்துக்கோங்க. கில்போர்டு என்ன சொல்றாருன்னா, சென்சிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட், இந்த ஆக்கத்திறன் எப்படி செயல்படும், என்னென்ன பண்புகள்லாம் இருந்தாலும் ஆக்கத்திறன் செயல்படும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பற்றிய நுண்ணிய உணர்வுக்கு பேரு சென்சிட்டிவிட்டி அப்படின்றது. இன்னொன்னு, தடையின்றி துரிதமாக சிந்தித்தல், ஐடியேஷனல் ஃப்ளூயன்சி, அந்த
இதை வந்து எப்படி நம்ம வந்து தீவிரமாக சிந்திப்போம் அப்படிங்கிறது. அடுத்தது சிந்தனையில் நெகிழ்ச்சி. சாரி, அதுல சி மட்டும் மேல போயிருச்சு, அது அப்புறமா எடிட் பண்ணி போட்டுருவோம் உங்களுக்கு. சிந்தனையில் நெகிழ்ச்சி அப்படின்றது ஒரு வகை. ஃபிளெக்சிபிலிட்டி இன் திங்கிங். அடுத்தது தனித்தன்மை, ஒரிஜினாலிட்டி. அப்புறம் இன்ஸ்டியூட்டிவ் லீப், அகக்காட்சி தாவல். விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ். அடுத்தது புதிய தொடர்புகளை காண விடைதல், சீக்கிங் நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஆக்கத்திறன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்றேன். இது வந்து நம்ம இன்று ஒரு தகவல்ல வானொலியில நம்முடைய மதிப்புக்குரிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முறை சொன்ன கதை, அதை நான் கேட்டு ஞாபகம் வச்சிருந்தேன். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இதுதான். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனையை பற்றின நுண்ணுணர்வு இருக்கணும், தடையின்றி அதுக்கு துரிதமா சிந்திக்கணும், சிந்தனையில ஃபிளெக்சிபிலிட்டி வேணும், ஒரிஜினாலிட்டி வேணும், அப்புறம் இன்ஸ்டியூட்டிவ் லீப், அதாவது அகக்காட்சி தாவல் இருக்கணும், பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும், அகக்காட்சி இருக்கணும், அப்புறம் விடாமுயற்சி, இந்த பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்புறம் புதுசா எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கிரியேட்டிவிட்டி வரும் அப்படின்னு கில்போர்ட் சொல்றாரு. ஸோ இதோட ரிலேட்டடான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் அந்த கடற்கரையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான பேர் பொழுதுபோக்குக்காக வந்து கூடுவாங்க. அப்படி கூடிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு பூரா அங்க எல்லாத்தையும் வாங்கி தின்னுருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு அவங்க போட்டுட்டு போனதுக்கு பிறகு திங்கட்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த துப்புரவு பணியாளர்கள், அந்த பணியாளர்கள் வந்து திங்கட்கிழமை வேலைக்கு வந்தா அவங்களால வேலை செய்ய முடியாத அளவுக்கு மழை போல குமிஞ்சிருக்குமா அங்க உள்ள குப்பைகள். மெயினா என்ன குப்பை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் தின்னுட்டு அந்த அந்த கப்பு, அந்த ஐஸ்கிரீம் சார்ந்த அந்த குச்சி, அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது கணக்கில் அடங்காம குமிஞ்சு இருக்கும். அதை வந்து அந்த குப்பைகளை அகற்றுவது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணியா இருக்கு. ஸோ இது செய்து சோர்வடைஞ்சு போய் ஒரு காலத்துல அவங்க என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, திங்கட்கிழமைக்கு பணிக்கு வருவதற்கே தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லீவ் போட்டுட்டு இன்னும் திங்கட்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த பணியாளர்கள் சோர்ந்து போய், ஏன்னா அவங்களால அதை செய்ய முடியல, அந்த அளவுக்கு அது வந்து மழை போல குமிஞ்சிருந்தது. ஸோ இதை பத்தி அந்த நகரத்தினுடைய நிர்வாகி, மேயர் மாதிரி இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஏன் அப்படின்னு இவங்கள்ட்ட எல்லாம் வந்து அவங்க மீட்டிங் போட்டு கேட்கிறாரு. அவருடைய பாயிண்ட் பாருங்க, அவரோட ஆக்குத்திறன் அது என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஏன் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னும் பொழுது அவங்கள்ட்ட அவங்களுடைய கருத்து கேட்கலாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அங்கங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுட்டு குப்பையெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் வச்சிருக்கோம், குப்பை தொட்டி மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். ஆனாலும் இவங்க அதை வந்து ப்ராப்பரா பயன்படுத்துறது இல்லை. அங்கங்க தின்ன இடத்துல எல்லாம் போட்டு கடற்கரை முழுவதும் மழை மாதிரி குமிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப அடுத்த நாள்ல வந்து எங்களால அதை பணி செய்ய முடியல அப்படின்லாம் சொல்லும் பொழுது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. எல்லாருமே கோவப்படுறாங்க. யார் மேல கோவப்படுறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் வர்ற பப்ளிக் வந்து கொஞ்சம் கூட அந்த சிவிக் சென்ஸ் இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. ஒருத்தர் கோவமா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த பிளாஸ்டிக்ல அவங்க தின்னுட்டு தூக்கி போட்ட அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கப் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க வாயிலே வச்சு திணிக்கணும் போல இருக்கு, அப்பயாவது அவங்க அதை உணர்வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எல்லாரும் கோபமா இருக்கு சொல்லும்போது, இவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிடுறாரு. திரும்ப அவர் போய் தீவிரமா யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது இவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப 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 தோணுது. என்ன அப்படின்னா, இந்த அவங்களோட வாயிலே வச்சு திணிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை வாயிலே வச்சு திணிக்கிறது மாதிரி அது இருந்ததுன்னா அப்போ அதை அவன் தூக்கி போட மாட்டான் தானே. அது போடுறதுனால தானே பிரச்சனை வருது. போட்ட கப்பை தூக்கி வாயில திணிக்க முடியாது. பட் அவன் சாப்பிடுறதே வந்து வாயோட தின்னுறது மாதிரி அப்படின்றது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான உற்பத்தியாளர்களோட பேசும்பொழுதுதான் நம்ம இப்ப சாப்பிட்ற அந்த கோன் ஐஸ்கிரீம், அதுல கடைசியா கோனையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த கோன் அப்படிங்கிற அந்த பிஸ்கெட் வடிவத்துல அந்த உருவாக்கி ஐஸ் கிரீமை வச்சு கொடுக்கறதுக்கான அந்த கப், அது கப்ல இல்லாம அந்த கோன்ல வர்றது அப்படிங்கிற அந்த ஐடியாவை அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் கிரியேட்டிவிட்டி. ஸோ இப்போ இதுதான் கிரியேட்டிவிட்டிங்கிறது. அப்போ இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதன் அடிப்படையில அந்த பிரச்சனையை பத்தின நுண்ணுணர்வெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சிந்திச்சோம்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்ஸ் டு திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன். இதுதான் கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன் அப்படிங்கிறது இதுதான். இப்ப இந்த ஆக்கத்திறனை தீர்மானிக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம கில்போர்ட் இருக்காரு. கில்போர்ட்டும் டொரன்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 பேர். அந்த டொராஸும் கில்போர்ட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கத்திறனை, ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறனை தீர்மானிக்கிற காரணிகள் 4 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா ஃப்ளூயன்சி. ஃப்ளூயன்சினா சரளமா இருக்கிறது. என்ன அப்படின்னா,
ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அல்லது கேள்விக்கு மிக குறுகிய காலத்துல ஏராளமான கருத்துக்கள் அல்லது விடைகள் அல்லது தீர்வுகளை சொல்லிட்டே போறது. இதுக்கு இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். ஆயிரக்கணக்கான தீர்வுகளை சொல்றது ஒரு திறன். அதுல இருந்து ஒண்ணு சூட் ஆகும். அதுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனைக்கு அந்த நகர மேயர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் சூட் ஆச்சு. யாரோ ஒருத்தர் கோவமா எல்லாத்தையும் அவன் வாயிலே வச்சு நான் திணிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இவங்களுக்கு அதுதான் சூட் ஆச்சு. அதுதான் அந்த கோன் ஐஸ்கிரீமோட அந்த கோன் பகுதி, அந்த பிஸ்கட்ல உருவாக்கக்கூடிய அந்த பகுதி கண்டுபிடிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. ஸோ இப்போ இதுதான் சொல்றோம் நம்ம அந்த மாதிரி இந்த ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அங்கே இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும்ன்றார். இது என்னன்னா இந்த பிரச்சனைக்கு இப்படிதான் தீர்வு இருக்கணும் அப்படின்ற ஒரே விதமான இதுல நம்ம மாட்டிக்காம ஃபிளெக்சிபிளா திங்க் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு விதவிதமான அணுகுமுறை கிடைக்கும். அதுல இருந்து நம்ம விதவிதமான தீர்வுகள் கிடைக்கும். அதுல எது சூட்டபிளோ அதை நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அப்ப ஆக்கத்திறன் செயல்படணும்னா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும், நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். அடுத்தது ஒரிஜினாலிட்டி, புதுமை அல்லது தனித்தன்மை இருக்கணும். யாரும் சிந்திக்காத புதிய முயற்சியில நாம அந்த தீர்வை உருவாக்குவதற்காக யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த புதுமை இருக்கணும். அப்புறம் எலாபரேஷன் அப்படிங்கிற விரிவாக்கம், ஒரு கருத்தை மேல 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 இன்னும் டீட்டெயிலா யோசிச்சோம்னா அப்பதான் அது முழுமையான ஒரு வடிவமாக இருக்கும். ஸோ இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாதான் கிரியேட்டிவிட்டியை தீர்மானிக்க முடியுங்கிறார். கிரியேட்டிவிட்டியை செயல்படுத்தக்கூடிய 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்றாருன்னா ஃப்ளூயன்சி, ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி அண்ட் எலாபரேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப இந்த 4 காரணிகளால ஆக்கத்திறன் வடிவமைக்கப்படும். ஸோ இப்ப இந்த ஆக்கத்திறன் செயல்படுறதுக்கான நிலைகள் அது என்ன நம்ம சொல்லணும்னா ப்ராசஸ், எந்தெந்த நிலைகள்ல இது செய்யுது அப்படின்னா, அடுத்தவர் கிரஹாம் வாலஸ் அப்படிங்கிற ஒரு உளவியல் வல்லுநர் என்ன சொல்றாருன்னா, ஆக்கத்திறன் செயல்படுறதுக்கும் 4 நிலை இருக்குன்றாரு. ஸோ இப்போ ஆக்கத்திறனுக்கான ஃபேக்டர்ஸும் 4 நிலைகள்ல இருக்கு. அது செயல்படுவதற்கான நிலைகளும் ப்ராசஸும் 4 நிலைகள்ல இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், ஆயத்த நிலை. இந்த நிலை என்ன, ஒரு பிரச்சனையை பற்றிய முழுமையான விவரங்கள், தரவுகள், தகவல்களை சேகரிக்கும் அந்த ஆரம்ப நிலை இது. ஸோ அப்ப இந்த நிலையில பிரச்சனையை நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்றோம், பகுப்பாய்வு செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நிலை ஆயத்த நிலை அப்படிங்கிற அந்த நிலை. 2வது நிலை என்ன அப்படின்னா இன்குபேஷன் அப்படிங்கிற நிலை. இன்குபேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அந்த அடகாக்குறதுன்னு சொல்லுவோம், விலங்கு பறவைகள் முட்டைகள் அடைகாக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் சொல்றோம். அதாவது என்னன்னா அந்த பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு சிந்தித்து கொண்டே இருப்பது. எப்படி சிந்திக்கிறது அப்படின்னா, வெளிப்புறமா அதை பத்தி யோசிக்கிறது இருக்காது, நம்ம அதை போட்டு மாட்டுக்கு இருந்துருவோம். ஆனா நம்முடைய இந்த ஆழ்மனம் இருக்குல்ல, இட்டு, நம்ம அந்த அன்கான்சியஸ் மைண்டு, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னா தெரியல சார் தான். அந்த இட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். இதுதான் அந்த நான் சொன்ன அந்த ஐஸுக்கு கோன் ஐஸோட அந்த கோன் பிஸ்கட் பகுதி கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்தது. அவருடைய அந்த நிர்வாகி நகர மேயரோட அந்த மனம் அதையே சிந்தித்து கொண்டிருந்தது. அதுதான் அது எப்ப சிந்திக்கும் அப்படின்னா ஆழ்நிலை மனம். வெளிப்புறத்துல நம்ம பல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த மனம் மட்டும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நிலை தான் நம்ம மறைமுக வளர்ச்சி நிலை அல்லது இன்குபேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லுமினேஷன் ஸ்டேஜ், அக ஒளி தோன்றும். நம்ம உள்ளத்துக்குள்ள திடீர்னு ஒரு ஸ்பார்க், ஒரு டக்குன்னு ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் தான் இந்த நிகழ்வை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ இது அக ஒளி நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எழுத்தாளர் சுஜாதா எழுதின ஒரு கதையில ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறத பத்தி ஒரு கதை எழுதியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கொலை உண்ட நபரோட இதுல கடைசியா ஒரு போன் கால் வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு. அந்த போன் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த நம்பர் மும்பைல நடக்குது இந்த விஷயம். அப்ப அந்த நம்பர்ல உள்ள அட்ரஸ்க்கு போய் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு பாக்குறாங்க. அந்த வீட்டுல உள்ள யாருமே அங்க இல்ல, இந்த கொலைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றது தெரிய வருது. ஆனா இதை தவிர வேற எந்த துப்புமே கிடைக்கல. அப்ப ரொம்ப தீவிரமா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இருந்த இந்த காவல் அதிகாரி அவர் தீவிரமா யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ அவரால் அதை கண்டுபிடிக்கவே முடியாத போது ஒரு எல்லா நேரத்திலையும் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இது நான் இங்க இருக்கேன் இல்ல, நான் அங்க இருக்கேன், அதாவது இந்த ஊர்ல நடந்தது இல்ல அந்த ஊர்ல நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும்போது டக்குனு ஸ்பார்க் ஆனிச்சு. நம்ம இவ்வளவு நாளா இது இந்த இலக்கத்தை வச்சுக்கிட்டு இது மும்பைல நடந்ததுன்னு தான் நினைக்கிறோம். அப்போ இந்த நம்பர் உள்ள வேற ஊர்கள்ல இருந்து கூட நடந்திருக்கலாமே அப்படின்னு பார்த்தா அப்போ டெலிபோன் டைரக்டரி வச்சு செக் பண்றாரு. இதே நம்பர் வேற எந்த ஊர்லயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா டெல்லியிலையும் இதே நம்பர் இருந்திருக்கு. அப்போ அந்த டெல்லியில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டா அந்த கொலையாளி அங்கதான் இருந்திருக்கான்.
ஸோ இப்போ இது மாதிரி இதுதான் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த மனசு அவர் அந்த காவல் அதிகாரி அவர் பாட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஆனா டெய்லி அவருடைய ரொட்டீனை செஞ்சுட்டு இருக்காரு, பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள இந்த இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆழ்மனம் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த அக ஒளி அப்படிங்கிறது நம்ம சொன்ன அந்த illumination தோன்றுது. அப்போ டக்குன்னு அவர் வந்து யோசிக்கிறாரு உடனே, ஏன் நம்ம வந்து மும்பையில உள்ள நம்பரே நம்ம தேடணும், இதே நம்பர்ல வேற எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோன்றதுக்கு காரணமானது அந்த 2 பேர் பேசிக்கிட்ட டயலாக். ஸோ அதை கேட்டுட்டு இவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, ஆஹ் அங்க போய் தேடுறாரு. உண்மையிலேயே அந்த குற்றவாளி டெல்லியில தான் இருந்திருக்கா, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த யுரேகா மூமெண்ட் அப்படிங்கிற அந்த உள்ளொளி தோன்றக்கூடிய அந்த நிலை, அந்த அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போறதுக்கான நிலையா அது வரும். கடைசி நிலை என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ். அந்த நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம வந்து Prolapse, sir. நடைமுறைக்கு சாத்தியமானதா, எஸ் சார், அந்த நடைமுறைக்கு சாத்தியமானதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த நிலையாக அது இருக்கும். அதுதான் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த நிலையா இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 நிலைகள் என்னென்ன அப்படின்னா, ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஆயத்த நிலைன்னு ஒண்ணு, அடுத்தது இன்குபேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற மறைமுக வளர்ச்சி நிலை ஒண்ணு, அடுத்தது illumination ஸ்டேஜ் அப்படிங்கிற அகவொளி தோன்றக்கூடிய யுரேகா மூமெண்ட் அந்த நிலை ஒண்ணு, அப்புறம் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற சரிபார்த்தல் நிலை அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 நிலைகள்ல இந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது, சாரி, கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன் அப்படிங்கிறது செயல்படுகிறது. ஸோ இப்போ இந்த நுண்ணறிவுக்கும் ஆக்கத்திறனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேறுபாடு இருக்கு. நுண்ணறிவுக்கும் ஆக்கத்திறனுக்கும் வேறுபாடு இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, ரெண்டுமே மனதினுடைய திறன் தான். நுண்ணறிவுன்றதும் மனத்திறன் தான், இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் மனத்தோட திறன் தான், ஆக்கத்திறன் அப்படிங்கிறதும் மனத்தோட திறன் சார்ந்தது தான். ஆனா என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தனையோடைய வகையில ஃபர்ஸ்ட் இருக்கு. நுண்ணறிவு அப்படிங்கிறது குவி சிந்தனை, கன்வர்ஜென்ட் திங்கிங் சார்ந்தது. ஆக்கத்திறன் அப்படிங்கிறது டைவர்ஜென்ட் திங்கிங், விரி சிந்தனை சார்ந்தது. இப்ப நுண்ணறிவு என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட விவரங்களை வச்சுக்கிட்டு சரியான ஒரு விடையை நோக்கி சிந்திக்கும். அதான் நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். ஆனா கிரியேட்டிவிட்டிங்கிறது என்னன்னா, அந்த பிரச்சனைக்கு பல கோணங்கள்ல பல தீர்வுகளை யோசிக்கும். வந்து டைவர்ஜென்ஸ் திங்கிங். ஸோ அப்ப ஆக்கத்திறன் வந்து விரி சிந்தனை, நுண்ணறிவு வந்து குவி சிந்தனை. இன்டெலிஜென்ஸ் கன்வர்ஜென்ட் திங்கிங், கிரியேட்டிவிட்டி டைவர்ஜென்ட் திங்கிங். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோல், இலக்கு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய தகவல்கள், விதிகள் இது எல்லாத்தையும் பின்பற்றி சரியான முடிவை அடையிறது தான் வந்து கோல். இருக்கிறத எஃபெக்டிவா யூஸ் பண்ணி இலக்கை அடைவது. ஆனா இங்க ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட அசாதாரணமான வித்தியாசமான ஒண்ணை உருவாக்குறது தான் வந்து ஆக்கத்திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப இருக்கிறத அப்படியே பயன்படுத்தணும், அது நுண்ணறிவு. இருக்கிறத வேறுபடுத்தி பயன்படுத்தி வேற ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை கொண்டு வந்தா அது வந்து ஆக்கத்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது மெஷர்மெண்ட், அளவிடுதல்ல பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஐக்யூ, நமக்கு தெரியும், இன்டெலிஜென்ட் கோஷனுக்கான டெஸ்ட், ஐக்யூ டெஸ்ட்ன்றதை நம்ம ஐக்யூல டீட்டெயிலா படிச்சுட்டோம். அந்த டெஸ்ட் இருக்கு, அளவிடுதல் சோதனைகள் அதுல இருக்கு. அடுத்தது டிடிசிடி அப்படின்றது டொரன்ஸ் கிரியேட்டிவிட்டி டெஸ்ட். அந்த அந்த டொரன்ஸ் அப்படிங்கிறவருடைய ஆக்கத்திறன் சோதனை, அந்த மாதிரியான சோதனைகள் இருக்கு. ஸோ இதுல மெயினா எதை சோதிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரளம், பிளெக்சிபிலிட்டி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃப்ளூயன்சி அண்ட் பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மையும் சகலம், அந்த சரளம் நெகிழ்வுத்தன்மை, தட் இஸ் ஃப்ளூயன்சி அண்ட் பிளெக்சிபிலிட்டி. இதை கொண்டுதான் அந்த நுண்ணறிவுங்கிறது, சாரி, ஆக்கத்திறன்கிறது மதிப்பிடப்படுகிறது. நுண்ணறிவுங்கிறது எண்களாக நம்ம சொன்னோம்ல, ஒருத்தருக்கு 100க்கு 160 ஐக்கியூ இருக்கு அப்படின்னா அவரோட ஸ்டேஜ் என்ன, 100க்கு 90 தான் இருக்கு அப்படின்னா அவரோட ஐக்கியூ என்னன்றது, அது மெஷர்மெண்ட். அங்க எண்களை துல்லியமாக வச்சுட்டு அளவிடுறோம். இங்க வந்து சரளம், நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளூயன்சி, பிளெக்சிபிலிட்டி இதையெல்லாம் கொண்டு நம்ம இதை மதிப்பிடுறோம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைவாற்றல் முக்கியமா தேவைப்படுது நுண்ணறிவுக்கு. நினைவாற்றல் வேணும். அப்புறம் தர்க்க அறிவு, அந்த லாஜிக்கல் திங்கிங் அது, அப்புறம் பகுப்பாய்வு, அப்புறம் கற்கக்கூடிய வேகம், இதெல்லாம் இருக்கிறத வச்சுதான் நுண்ணறிவு அப்படிங்கிறது செயல்பட முடியும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா கற்பனை திறன், இமேஜினரி, அப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட், அப்புறம் சேலஞ்சஸை ஏற்கக்கூடிய அந்த குணம், சவால்களை ஏற்கக்கூடிய அந்த குணம், அப்புறம் தன்னிச்சையான சிந்தனை, அந்த சிந்தனைகள்லாம் இருந்தாதான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ பண்புகள் அடிப்படையில இது ரெண்டும் வேறுபட்டது. அடுத்தது எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன், இம்பாக்ட் ஆன் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில பாத்தீங்கன்னா இது வந்து நுண்ணறிவை வந்து முறையான பயிற்சி, அந்த திறன் எல்லாம் கொடுத்தோம்னா நுண்ணறிவை வந்து ஈஸியா நம்ம வந்து வளர்ச்சிட முடியும். வளர்க்கிறதுக்கு ஐக்கியூவை டெவலப் பண்றதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு. அந்த பயிற்சிகள்லாம் செஞ்சோம்னா அதை வளர்த்த முடியும். ஆனா ஆக்கத்திறன் அப்படி கிடையாது. இது கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்ததுன்னா ஆக்கத்திறன் அங்க இருந்து மொத்தமா வெளியில போயிடும். ஸோ அப்போ சுதந்திரமான சூழல் வேணும். அப்போ அந்த மாதிரியான சூழல்ல மாணவர்கள் விடைகள் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்ப அந்த ஆக்கத்திறன் அப்படிங்கிற கிரியேட்டிவிட்டி இல்லாம போயிடும்.
இது ஒரு முக்கியமான பார்ட். அடுத்தது இதற்கான எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இப்ப கணித சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த கடினமான கணக்குக்கு விடையை கண்டுபிடிச்சு அது நுண்ணறிவு. அவனுக்கு தான் அந்த அந்த ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்றான். ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக ஈவன் டிஃபிகல்ட் சம்ம கூட அவனால ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்துல இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஆக்கத்திறவுல என்னன்னா ஒரு கவிதையை எழுதணும், ஒரு செய்யுள் எழுதணும், அல்லது ஒரு கட்டுரை எழுதணும், அல்லது ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப தெரியும் நமக்கு. இப்போ வெறும் நான் கணித சூத்திரம்லாம் படிச்சிருந்தா மட்டும் அதை அப்ளை பண்ணி நான் இங்க ஒரு மிஷினரியை உருவாக்க முடியாது. அறிவியல்ல நான் வந்து பிசிக்ஸ்ல தரவா படிச்சிருந்தா கூட அதை வச்சுட்டு என்னால என்ன பண்ண முடியாது, ஒரு தேவைப்படுற ஒரு மிஷினை பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்கத்திறனோட ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம அந்த புதிய புதிய கருவிகள், அந்த கருவிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அந்த ப்ராடக்ட் அப்படியே தானே இருக்கும். அதை நம்ம எப்படி திரும்ப திரும்ப அதை வாங்குவோம், அதே தானே நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜி சொல்லுவான், ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் அதுல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏசி எல்லாம் ஒரு காலத்துல அப்படி இருந்தது, கீழே ரெண்டு பகுதி சேர்ந்தது, அப்புறம் ஸ்பிளிட் ஏசின்னு உள்ள ஒரு இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் தான். அடுத்தடுத்த நிலையில பாருங்க இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம பேசினா அது வந்து ரிமோட் சென்சாருக்கு பதிலாக நம்மளுடைய ஆடியோ சென்சாரை கேட்டு ஒர்க் பண்றது மாதிரியான ஏசியை டிசைன் பண்றான். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த துறையில அவங்களால நீடித்து இருக்க முடியும். அப்போ இந்த ஆக்கத்திறன் அப்படிங்கிறது வந்து அங்க அதிகமான அளவுல தேவைப்படுகிறது. எங்க அப்படின்னா இந்த புதியது புனையும் ஆற்றல் வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள், அந்த புதிய கண்டுபிடிப்புகளை செய்யறவங்க, இல்ல பொருட்களை உற்பத்தி செய்யறவங்களுக்கு புதுசு புதுசா ஏதாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது இருந்தாலும் அவங்களால அந்த துறையில சஸ்டைன் ஆக முடியும், நீடித்து நிற்க முடியும். நீடித்த வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கணும்னா, இந்த சஸ்டைன் வேணும்னா அவங்க அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்ப அங்க ஆக்கத்திறனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கிறது. இது ஆக்கத்திறன். அடுத்தது இந்த ஆக்கத்திறனை வளர்க்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? டீச்சர் எப்படி ஆக்கத்திறனை நம்முடைய குழந்தைகள்கிட்ட, வீட்டுல இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எப்படி நம்ம இந்த ஆக்கத்திறனை வளர்க்கிறது அப்படின்னா, ஒண்ணு இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற ஒரு முறை. இது யார் கொண்டு வந்தது முதல்ல அப்படின்னா அலெக்ஸ் ஆஸ்போர்ன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு. நமக்கு தெரியும் அடிக்கடி நம்ம இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறோம், ஆனா உண்மையிலே அது பிரெயின் ஸ்டார்மிங் ஆயிருக்கா அப்படின்னா இல்ல. எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு மாணவர்கள் தங்களுக்கு தோன்றக்கூடிய எந்த ஒரு யோசனையும் சொல்லலாம், சுதந்திரமா சொல்லலாம். நீ அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா கட்டுப்பாடுகள் விதிக்காம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுத்து சொல்ல வைக்கிறோம். அது பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மூளை கசக்கு, அது அதோட அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் அது கருத்து புயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ மூளையில இருந்து புயல் மாதிரி கருத்துக்கள் வீசணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து பேச வைக்கிறது அந்த முறை, பிரெயின் ஸ்டார்மிங் முறை. ஸோ இப்போ ஆரம்ப கட்டத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்த குழந்தைகளுடைய அந்த கருத்துக்கள், அவன் சொல்ற கருத்துக்கள் அது ரைட்டு, இது தப்பு, இது இங்க ஒத்து வராது, இதை போய் இப்படி சொல்றியே, அறிவு இருக்கா உனக்கு, இந்த பிரச்சனைக்கு இது சரியா இருக்குமா அப்படிலாம் நம்ம கேட்டு அவனை வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த விதத்திலையும் நிராகரிக்கிறது அல்லது புறக்கணிக்க கூடாது. அதுல இருந்து அவங்களோட டைவர்ஜென்ட் திங்கிங்கை நம்ம வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இது ஒரு முறை பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது. அடுத்தது ஓப்பன் எண்டட் கொஸ்டின். இந்த வழக்கமா நம்ம கேட்கிற அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அல்லது ஆம் இல்லை அப்படின்ற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி இல்லாம என்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம கேட்கிறோம்னா விரி சிந்தனைனா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இப்ப நிறைய நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கோம், அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இப்ப நாம என்னது பெட்ரோல் டீசலை சார்ந்து இருக்கோம், வாகனங்கள் எல்லாம் இயக்கிறதுக்கு அப்படின்னா, அப்ப நாளைக்கு பெட்ரோல் டீசலே இல்லாம போயிட்டுன்னா என்ன ஆகும், வாகனங்களே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், சூரியன் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்போ நமக்கு தண்ணியே இல்லைன்னா என்ன ஆகும், இதெல்லாம் கேட்கும் பொழுது அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட வந்து அதை பற்றி அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஏன் ஓப்பன் எண்டட் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு சரி ஒரு தவறு அப்படிங்கிற விஷயம் இதுல இல்ல. என்ன கருத்துக்கள் அவங்க சொல்றாலும் அது சார்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஏற்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் எண்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதுக்கான விடைகள் கேட்குது. அடிக்கடி வகுப்பறையில இந்த மாதிரியான ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு டிஸ்கஷன், ஒரு அந்த மாதிரியான ஒரு விவாதங்கள்லாம் போனது அப்படின்னா அது கிரியேட்டிவிட்டியை வளர்க்கும். அடுத்தது கேம்ஸ் அண்ட் ரிடில்ஸ்ல அந்த லெகோ பிளாக்ஸ் அப்படிங்கிற அந்த கலைஞ்சிருக்கிற படங்களை இணைக்கிறது, ஜிக்ஸா பசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த விடுகதை புதிர்கள்லாம் வச்சு பண்றது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமும் கூட அவங்களுக்கு இந்த ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டியை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். விடுகதைகளை நம்ம பயன்படுத்தலாம், அதுவும் அந்த புதிர்கள், விடுகதை அல்லது வேற புதிர்கள், புதிர் கணக்குகள், இதெல்லாம் வந்து
ஆக்கத்திறனை வளர்ப்பதற்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஸ்பேஷியல் ஃபேக்டர் அப்படிங்கக்கூடிய அந்த இடைவெளி திறனையும் ஃபிளெக்சிபிலிட்டியும் அது அதிகரிக்கிறது, அவங்க சிந்திச்சு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது. ஸோ அதனால அந்த புதிர்கள் இந்த மாதிரியான விளையாட்டுகள் ஆக்கத்திறனை வளர்ப்பதற்கு உதவும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அவங்க தன்னை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் அவங்களுக்கு தரப்படுவது, குழந்தைகளுக்கு தரப்படுறது. ஸோ இப்போ அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இந்த கான்செப்ட் பத்தி அல்லது உனக்கு பிடிச்ச ஒரு ஏதோ ஒரு பொருளை பத்தி, ஒரு விலங்கை பத்தி அல்லது ஏதோ ஒன்று பறவையை பத்தி ஏதாவது எழுது அல்லது படம் வர அல்லது ஒரு கதையை எழுதிட்டு வா, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை பத்தி நாடகமா நடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் கூட அவங்களுக்கு நல்ல ஆக்க சிந்தனையை தரும். ஸோ இப்போ இந்த ஆக்கத்திறனை கொடுக்கும்போது இதுல கடுமையான விதிகள் கட்டுப்பாடுகள் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஆக்கத்திறனை குலைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு டெக்னிக். அடுத்தது வந்து அக்செப்டிங் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறதும் ஆக்கத்திறனுக்கான ஒரு முக்கியமான கருத்து. தோல்விகளை கண்டு அஞ்சாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை. அப்போ தோல்வி, நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம அதுதான் சொன்னோம், அந்த பர்சனாலிட்டியை பத்தி பேசும்போது தோல்வி அப்படிங்கிறது, ஃபெயிலியர் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றது முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது நடக்கும், வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்தா நம்ம எப்படி மீண்டு வரோம், வராமலே இருக்கிறது விஷயம் இல்லை, வந்தா எப்படி நம்ம மீள்வது. இந்த ஒரு ப்ரோவர்ப் மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்ற, அதாவது வீழாமலே இருப்பது வெற்றி அல்ல, வீழ்ந்த பிறகும் எழுந்து அடைவதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த வீழ்ச்சியுமே பெற, ஃபெயிலியரே இல்லாம நான் போய் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதை விட எவ்வளவு தடைகள் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி தகர்த்துட்டு அந்த வெற்றியை அடையும் பொழுதுதான் அந்த வெற்றியில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இருக்கும். அந்த சாதனை தகுந்த வெற்றி அப்படின்றது அதை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எண்ணத்தையும் குழந்தைகள்கிட்ட உருவாக்குவதும் ஆக்கத்திறனுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ரிச்சிங் என்விரான்மெண்ட், அந்த சூழல் பலவிதமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர்களுக்கு உருவாக்குறது. இது மாதிரி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம சொன்ன ஆக்கத்திறனுடைய முதல் நிலை, இந்த கிரியேட்டிவிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கக்கூடிய ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜுக்கு அவர்களை தயார்படுத்தும். ஸோ அப்போ அது வந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு மியூசியம்ஸ் இருக்கு, கலைக்கூடம் இருக்கு, அப்புறம் இயற்கை எழில் நிறைந்த இடங்கள்லாம் இருக்கு, பல்லுயிர் பெருக்கம் சார்ந்த இடங்கள்லாம் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடங்களை எல்லாம் போய் பார்ப்பது, அதெல்லாம் மீட் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜுக்கான பேசிக்கான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. ஸோ இதெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டியை வளர்த்தெடுப்பதற்கான சில சஜஷன்ஸ் given பை சைக்காலஜிஸ்ட். ஸோ வித் திஸ் வி எண்ட் த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த சாப்டர் முடிக்கிறோம். ஸோ இதுவரையிலும் நாம நம்முடைய வகுப்புல முழுமையாக 6 யூனிட்டையும் முழுமையா பார்த்து முடிச்சிட்டோம். எஸ் சார். இதுக்கு பிறகு வரக்கூடிய பகுதிகள்ல நம்ம வந்து அடுத்த வகுப்புகள் இருந்ததுன்னா அதுல நம்ம வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால அதை சம்மப் மட்டும் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு அப்படிங்கிற யூனிட் தான் ஃபர்ஸ்ட் யூனிட். அதுல growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கோங்க, அதை நல்லா தரவா பார்த்துக்கோங்க. growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது சைல்டு டெவலப்மெண்ட், அதனுடைய ஸ்டேஜஸ், இன்ஃபான்சிங்கிற ஸ்டேஜ், ஏர்லி சைல்டுஹுட், அப்புறம் அடலசன்ஸ், அந்த ஸ்டேஜுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பிசிக்கல், காக்னேட்டிவ், மாரல் அண்ட் எமோஷனல், சோசியல் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டேஜ்லையும் இப்போ அதாவது சைல்டுஹுட் ஸ்டேஜ்னா அதுல உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும், அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கும், ஒழுக்க வளர்ச்சி எப்படி இருக்கும், மனவெழுச்சிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், சமூக வளர்ச்சி எப்படி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த 5 டெவலப்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், ஜஸ்ட் கோ த்ரூ பண்றதுதான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், சார் கூட நேற்று அந்த குரூப்ல போட்டிருந்தாரு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து அங்க போய் டிஸ்கிரிப்டிவா எதுவும் எழுத போறது இல்லை, நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருந்து பல உள் தெரிவு தான் நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ்ல இருந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த என்னென்னன்றது தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். அப்போ ஒரு ஸ்டேஜ்லையும் அந்த இன்ஃபான்சி, ஏர்லி சைல்டுஹுட், அடலசன் 3 ஸ்டேஜ் இன்டூ 5 டெவலப்மெண்ட். ஸோ இப்போ 3 into 5 15 டெவலப்மெண்ட்டும் என்னென்ன நடக்குது, இந்த ஸ்டேஜ்னா எந்த இயர், என்னென்ன மாதிரி இருக்கும் ஸ்டேஜ். அப்ப இன்ஃபான்சில உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும், அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அது போதும் அந்த சாப்டரை ரிவைஸ் பண்றதுக்கு. அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். இது வந்து நம்ம 5 பேரோட சொல்லியிருக்கோம். அது மொத்தமே நான் ஒரு 10 பக்கத்துக்குள்ள வர்றது மாதிரி உங்களுக்கு சின்னதா கொடுத்துருக்கேன். அதையும் கூட நீங்க குறிப்புகளா சுருக்கிக்கலாம். ஆனா அது அதுல பாத்தீங்கன்னா எரிக்சனோட சைக்கோ சோசியல் ஸ்டேஜ்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். அந்த எரிக்சன் யாரு, எந்த நாட்டு அறிவியலாளர், சைக்கோ சோசியல் ஸ்டேஜ்ல அவர் சொல்லியிருக்கிற அந்த 8 ஸ்டேஜஸ் என்னென்ன, அது ஒண்ணுக்கும் எந்த ஏஜ் குரூப்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஏஜ் குரூப்ல
ரெண்டு விஷயத்த அவர் கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஒன்னுலயும் இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லோயஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்னு இந்த நிலையில இருப்பான் இல்லாட்டி அந்த நிலையில இருப்பான் ஒரு அந்த இதை சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த எரிக்சனுடைய அந்த சைக்கோசோசியல் ஸ்டேஜஸ் என்னென்னன்றதை குறிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதேதான் அப்படியே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல பியாஜே சொல்லியிருக்கிற அந்த நிலைகள், அப்புறம் கோல்பர்க் சொல்லியிருக்கிற மாரல் டெவலப்மெண்டோட நிலைகள், அப்புறம் வைகோட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சரல் அப்ரோச் அதுல சொல்லியிருக்கக்கூடிய நிலைகள், அப்புறம் பேர்ன்ஃபர்னரோட எக்காலஜிக்கல் சிஸ்டம் அதுல வந்து ஒரு 5 இதை பத்தி சொல்லியிருப்பாரு. மிசோ சிஸ்டம், எக்கோ சிஸ்டம் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த சிஸ்டம்ஸை பத்தின கருத்துக்கள். ஸோ இது வந்து தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த யூனிட்ல நீங்க ரீகால் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி அப்படிங்கிறதுல அட்டென்ஷன் என்ன, அட்டென்ஷனுடைய இதை தீர்மானிக்கக்கூடியதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அதே மாதிரி புலன் காட்சின்னா புலன் உணர்வுன்னா என்ன, சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன் என்ன, அந்த பெர்செப்ஷனுக்கான விதிகள் லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன் சொல்லியிருக்கோம், எரர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் சொல்லியிருக்கோம். புலன் காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள் இல்யூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மாய தோற்றம், இல்பொருள் தோற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அடுத்தது மெமரி, மெமரியினுடைய மீனிங், டைப்ஸ் ஆஃப் மெமரி, என்னென்ன வகையான மெமரி இருக்கு, லாங் டர்ம் மெமரி, ஷார்ட் டர்ம் மெமரி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது மெமரியே வளர்த்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஃபர்கட்டிங், அதாவது மறத்தல் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப சின்ன சாப்டர் இது எல்லாமே. ஸோ அந்த விஷயங்களை 3ஆவது சாப்டர் நோட் பண்ணிக்கோங்க. 4ஆவது சாப்டர்ல மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம். அநேகமா எல்லாரும் மறந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சாப்டரா எனக்கு இதுதான் தோணுது. ஏன்னா இந்த மார்ச் 15ஆம் தேதி நம்ம எடுத்தோம், அப்பவே எடுத்துட்டோம். நிறைய பேர் அப்ப கிளாஸே ஜாயின் பண்ணாம கூட இருந்திருப்பீங்க. ஸோ இதுலதான் மாஸ்லோவோட தேவைப்படிகள்லாம் வருது மோட்டிவேஷன்ல. ஸோ இப்போ அந்த மாஸ்லோவோட தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அங்க இருக்கு. அடுத்தது ஆஸ்பிரேஷன், லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்றது இருக்கு. அந்த மோட்டிவேஷன் முடிஞ்சவொடனே லேர்னிங் தியரிஸ் இருக்கு. லேர்னிங் தியரிஸ்ல தான் காக்னிட்டிவ் தியரி இருக்கு. ஜீன் பியாஜேவோட காக்னிட்டிவ், ஜீன் பியாஜே அங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா இங்க ரீகால் பண்ணாலே போதும். அடுத்தது பிஹேவியரிஸ்ட் தியரி, அதாவது பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங், தாண்டைக்கோட கனெக்ஷனிசம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி ஆஃப் ஜான் டூயி, அப்புறம் ஹியூமனிஸ்டிக் தியரி ஆஃப் கார்ல் ரோஜர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு 4-5 லைன்ல வர குறிப்புகள். நீங்க ஃபுல் புக்கப் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ குறிப்புகள் அதை படிச்சுட்டு அதை உங்களுக்கு நோட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணக்கூடிய ஒரு 4-5 லைன்ல உள்ள குறிப்புகளாக இதை நீங்க எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் இது அந்த அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம ரிவைஸ் பண்றதுக்காக இது உதவும். அது மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா 5ஆவது சாப்டர்ல இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவ், நேரம் அதுதான் நம்ம பேசணும், கடைசியா நிறைவு பண்ணோம். ஸோ இன்டெலிஜென்ஸ் பார்ட்ல தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் இருக்கு, மீனிங் டெஃபினேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் இருக்கு. அப்புறம் அந்த தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட்டை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. 2 ஃபேக்டர் தியரினா என்ன, யாரு சொன்னா அப்படின்னா என்ன, டர்ன்ஸ்டனோட குரூப் ஃபேக்டர் தியரினா என்ன, தாண்டைக்கோட மல்டி ஃபேக்டர் தியரினா என்ன, குரூப் ஃபேக்டருக்கும் மல்டி ஃபேக்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அப்புறம் கெல்ஃபோர்டோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றது, அப்புறம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பை கார்டனர் சொல்லி இருக்கிற மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த பல்திறன் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திறன் என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு அடுத்தது ஐக்யூனா என்ன, ஐக்யூ எப்படி அசஸ் பண்றோம் அது, அப்புறம் கிரியேட்டிவிட்டி. இப்போ நம்ம சொன்னது இந்த கிரியேட்டிவிட்டி பொறுத்தவரையிலும் எல்லாமே ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். அதுல எங்க நீங்க பார்க்கணும்னா இந்த டெஃபினேஷன் அது சொன்னவர், இது மட்டும்தான் நம்ம திரும்ப ஒரு 2-3 தடவை படிச்சு நம்ம நினைவுல கொண்டு வரணும். மற்றதெல்லாம் அந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும். ஏன்னா அங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல இருந்து நம்ம படிச்சா ரீகால் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அதை நோட் பண்ணியிருந்தா போதுமானது. அப்புறம் பர்சனாலிட்டி, இதான் அந்த 6ஆவது சாப்டர். இதுல 4 விஷயங்கள் நம்ம மெயினா பார்க்கணும். ஒன்று பர்சனாலிட்டினா என்ன, அந்த மீனிங் டெஃபினேஷன் அதெல்லாம். அப்புறம் அந்த தியரிஸ், பர்சனாலிட்டிக்கான தியரிஸ் என்னென்ன என்பது. அடுத்தது பர்சனாலிட்டியை அளவிடக்கூடிய அந்த முறைகள், பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட், அதுல ப்ரொஜெக்டிவ் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற பொருத்தப்பாடு இன்றைய வகுப்புல நம்ம பார்த்தது. ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து ஜென்ரல் தான். சோசியலைசிங் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ், இதெல்லாம் வந்து நம்முடைய வகுப்பறை நிகழ்வுகள்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஸோ இந்த விஷயங்களை இப்ப நாங்க சொன்னதா நம்ம கொடுத்துருக்கிற குறிப்புகளை ஒரு தடவை 2 தடவை வாசிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்டுக்குள்ளார அது இருந்தா அந்த லாஸ்ட் மினிட் ரீகால் அப்படிங்கிறதுக்கு அது உதவுமோ அதுக்கு இதை திரும்ப ஒரு குறிப்புகளாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே எடுத்துக்கிற குறிப்புகள் நிறைய இருந்தது அப்படின்னா அந்த குறிப்புக்கு ஒரு குறிப்பு மாதிரி அதை இன்னும் சம்ம பண்ணிட்டே வாங்க. நம்ம அந்த ப்ரிசி ரைட்டிங் எழுதுவோம் இல்லையா, 3ல் 1 பங்காக சுருக்கிறதுக்காக முதல்ல இவ்வளவு வார்த்தைகள் இருக்கும், அதை ஒரு டிராஃப்ட் எழுதுவோம், அப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதுவோம். அப்படி நீங்க எத்தனை டிராஃப்ட் வேணாலும் எழுதலாம். கடைசியில ஒரு வரியில எழுதிட்டு போய் நாங்கள் உள்ள எடுத்துட்டு போறதுக்கு வேணுமான்னு கேட்டுறாதீங்க, அது நம்ம செய்ய முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அதை லாஸ்ட் மினிட்ல நீங்க ரிவைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சுருக்கமாக அதை தயார் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.